வணக்கம் நேயர்களே, இது உங்களது எம்எம்பி சமுதாய வானொலி 107.8 உங்களுடைய தொண்டு நிறுவனம் பங்கு பெற நிகழ்ச்சி. இப்போ நிறைய தொண்டு நிறுவனங்கள் நிறைய மக்களுக்காக பல சேவைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் மக்களும் அடையிறாங்க, கம்யூனிட்டியும் பெனிஃபிட்ஸ் அடையிறாங்க. பல உலக நாடுகள் கூட இந்த என்ஜிஓஸை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறைய ஸ்பான்சர்ஸ், டோனர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொண்டு நிறுவனம் மேரி ஆனி சேரிட்டி ட்ரஸ்ட், அதாவது சுருக்கமாக மேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோடம்பாக்கத்தில் இருக்குது. அதோடைய டைரக்டர் திரு சுனில் அலெக்சாண்டர் அவங்க வந்திருக்காரு. அவங்க கூட அவங்களுடைய ஸ்டேட் கோஆர்டினேட்டர்ஸ் திரு கஸ்பர் வின்சென்ட், அப்புறம் திருமதி சாரா, இவங்க வந்திருக்காங்க. இந்த தொண்டு நிறுவனத்தினால பயனடைஞ்ச பயனாளி திருமதி விஜயகுமாரி, இவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கிட்டலாம் இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் பயனடையலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேச போகிறோம். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் சிரில் அலெக்சாண்டர். மேரி ஆனி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னுடைய இயக்குனராக இருக்கிறேன். எங்களோட நிறுவனம் சென்னையில் தலைமையகம் இருக்குது. குறிப்பாக ஒரு 5 மாவட்டங்களில் வேலை செஞ்சிட்ருக்குறோம். திருச்சி, புதுக்கோட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்புறம் சென்னை அப்படின்ற இடங்களில். ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த தேவையின் அடிப்படையில் சில நிகழ்வுகளை அங்கே நடத்திட்டுருக்குறோம். குறிப்பாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சில்ட்ரன் ஓரியன்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குறிப்பாக புதுக்கோட்டை எடுத்துகிட்டோன்னு சொன்னால், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் குழந்தைகள் இயக்கம், வேர்கள் குழந்தைகள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகள் இயக்கத்தை நடத்திட்டுருக்குறோம். அது குழந்தைகளுடைய பங்கேற்பு உரிமையை பாதுகாக்கிறதுக்காகவும் பங்கேற்பு உரிமையை நிலைநிறுத்துவதற்காகவுமான ஒரு இயக்கமாக வந்துட்டுருக்கு. அந்த இயக்கம் அங்கே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் நாங்கள் பணி செய்யக்கூடிய மற்ற மாவட்டங்களையும் இன்றைக்கி பரவி 5 மாவட்டங்களில் இன்றைக்கி வேர்கள் குழந்தைகள் இயக்கம் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இயக்கம் அப்படின்னாலே அது பல உரிமைகள் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்கள் அந்த குழந்தைகள் இயக்கம் மூலமாக அவங்க என்னென்ன உரிமைகளுக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்க? இதில் முக்கியமாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதி பிரச்சனைகளை எடுக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் தாங்கள் வாழ்விடங்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக பார்க்கறது அப்படின்னு. அதில் குறிப்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பங்கேற்பு உரிமை, அதாவது குழந்தைகளுக்கு எல்லா இடங்களையும் பங்கேற்பதற்கான உரிமை இருக்கணும். அவங்க கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க இருக்கக்கூடிய சமூகமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு என்ன சொல்கிறோன்னா, பஞ்சாயத்தில் கூட, கிராமத்தினுடைய பஞ்சாயத்தில் கூட குழந்தைகளுடைய பங்கேற்பு உறுதி செய்யப்படணும். குழந்தைகளுடைய பங்கேற்போடு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டமும் தான் அது சிறப்பாக இருக்கும், குழந்தைகள் நேயம் மிக்கதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது குழந்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். கல்வி முறை கூட குழந்தைகளும் அந்த கல்விக்குழுவில் கூட குழந்தைகளுடைய பங்கேற்பாளர்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த விதத்தில் தான் குழந்தைகள் தங்களுடைய பங்கேற்பை உறுதி செய்வதற்காக சில பத்திரிகைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. வேர்களின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க நிறைய விஷயங்களை பற்றி எழுதுறாங்க. அவங்க கூட்டமைப்பில் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு கிளைகளில் என்னென்ன விஷயங்களை எடுத்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக சில விஷயத்த சொல்ல, அதாவது இப்போ புதுக்கோட்டை பகுதி எடுத்துட்டோன்னு சொன்னால் முழுமையாக இந்த கருவேல மரங்களும் கருவக்காடுகளும் உள்ள ஒரு பகுதி. அப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதி. அப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய பல் முழுமையாக ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்கும். அது அந்த பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப வெக்கப்படுவாங்க. வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா பேச வெக்கப்படுவாங்க, கையை வச்சுட்டு தான் பேசுவாங்க. அது ஏன்னு சொன்னால் அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலினுடைய அளவுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னு சொன்னால் அது நிலத்தடி நீர் ரொம்ப ஆழத்தில் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனை சொல்லிட்டு. அப்போ அதை மாற்றுவதற்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வெறும் கருவ மரமாக இருக்கே அப்படிங்கிறப்போ அந்த ஊரில் வேறு மரங்களே கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா வேப்ப மரங்களை கொண்டு வருவோம். இந்த கருவ மரங்களுக்கு மாற்றாக வேப்ப மரங்களை வைக்கலாம். ஏன்னா வேப்ப மரம் ஒரு மூலிகை மரம், அதோடு கூட அது ஒரு நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஊருக்கு 100 மரம் வளர்ப்போம், ஊரையே மாற்றி காட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் இருந்தப்போ அதை தொடங்கி வச்சாங்க. ராஜாலிப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் தொடங்கினாங்க, குழந்தைகளே தொடங்கினாங்க. அதை இன்னைக்கு நிறைய கிராமங்களில் இந்த ஊருக்கு 100 மரம் வளர்ப்போம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக இந்த வேப்ப மரங்களை நட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வேப்ப மரங்களை குழந்தைகள் நடுறாங்கன்னா இது நம்ம இந்த மரம் நடு விழா மாதிரி கிடையாது. மரங்களை நட்டுட்டு போகிறது, அதுக்கப்புறம் அது மரம் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறது இல்லை. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் 100 மரங்களை தேர்வு பண்ணுறாங்க. முதல்ல அந்த கிராமத்தினுடைய வரைபடங்களை எடுக்கிறாங்க. அந்த வரைபடங்களில் எங்கெங்கே மரம் நட போகிறோம், எந்தெந்த மரத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்றதையும் எடுக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு மரத்தோடவும் நடும் பொழுது புகைப்படம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கவும் அந்த மரம் அந்த கண் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத வச்சும் அந்த குழந்தைங்களோட புகைப்படம் எடுத்து தொடர்ந்து அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ உண்மையிலுமே அந்த மரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு
நாங்கள் முன்ன நட்ட மரம்லாம் பார்த்தா இப்போ அந்த குழந்தைங்க நட்டதுக்கும் இப்போ பார்த்தா அந்த குழந்தைங்களோட வந்து உயரமாக இருக்கக்கூடிய மரங்களாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த நேர்லேயே பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைகளை அதை வந்து முழுமையாக அதில் ஈடுபட்டு அதை வந்து ஒரு சிரத்தையோடு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த மாதிரி இது ஏன்னா அவங்களுடைய பங்கேற்பு என்ன பண்ணுறாங்க, மரம் நடணும்னா இப்போ குழந்தைகள் வந்து அந்த இடங்களை தேர்வு செய்கிறாங்க. உங்களுக்கு கன்றுகள் எங்கேருந்து கிடைக்குது? கன்றுகள் வந்து எங்களோட நிறுவனத்திலே வந்து நாங்கள் வந்து அந்த நர்சரி வந்து ரெடி பண்ணுறோம் நாங்கள். ஸோ அந்த நர்சரியில் நாங்களே ரெடி பண்ணி அதுக்கும் சில குழந்தைகள் பொறுப்பாக இருக்கிறாங்க. ஸோ அதை கொடுக்குறோம். அப்போ குழந்தைகள் இடத்த தேர்வு பண்ணுறாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அந்த குழி வெட்டி கொடுக்குறாங்க. குழந்தைகளால் குழி வெட்ட முடியாதுங்கிறப்போ அந்த பெற்றோர்கள் வந்து குழி வெட்டி கொடுக்குறாங்க. அடுத்து அதை சுற்றி வேலி போடணுங்கிறப்ப பெற்றோர்களும் குழந்தைகளும் சேர்ந்து வந்து அதை செய்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த குழந்தைகள் வந்து நாளைக்கு இந்த மரத்தை வெட்ட விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க கண்ணா இருக்கும்போது வளர்த்த ஒரு விஷயங்கிறதுனால அதை வெட்டுவதற்கான வாய்ப்பு எல்லாம் போயிடும். அதே சமயத்தில் ஒரு அந்த கிராமங்களுடைய சூழலும் மாறுவதற்கான ஒரு ஸோ அப்போ அந்த குழந்தைகளோட வரக்கூடிய திட்டங்களை தான் நம்ம நிறைய வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறோம். அதில் இன்னொரு உதாரணமாக சொல்லலாம். சமீபத்தில் வந்து எங்களுடைய அந்த தலைமைத்துவ பயிற்சி நடந்திருந்தது. அதில் வந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. எல்லா கிராமங்கள்லையுமே என்ன சொன்னாங்கன்னா குப்பை தொட்டி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. குப்பை தொட்டி வேணும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷனில் வரும்பொழுது இதுக்கு முன்னாடி குப்பை தொட்டி வேணும்னா குப்பை தொட்டி வைக்கிறோம், அப்போ அதில் கொண்டு வந்து குப்பையை போடுறோம், அந்த குப்பையை கொண்டு போய் எங்கே போடுவாங்க, அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சாங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த குப்பைகளை வந்து மக்கக்கூடிய குப்பைகளாக தான் இருந்தது. அந்தந்த கிராமங்களில் அந்த எருக்குழியில் கொண்டு போய் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிளாஸ்டிக்கை அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்போ பிளாஸ்டிக்கை வந்து தனியாக பிரிச்சுட்டோன்னு சொன்னால் இந்த மக்கக்கூடிய குப்பைகள் அதிலே போயிடும். நமக்கு வந்து பெரிய அளவில் இன்னொரு இடத்தையும் மாசுபடுத்த வேண்டியிருக்காது. அதனால பிளாஸ்டிக்கு எதிராக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை வந்து நம்ம கிராமங்களில் வந்து முற்றாக வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வருடத்தில் அதையும் ஒரு இலக்கா எடுத்து செய்யறதுக்கான சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல விட கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க அவ்வளோ பிளாஸ்டிக் பயன்பாடுகள் இருக்கா சார்? இப்போ இருக்கு. இப்போ வந்து எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக். ஏன்னா அதாவது வந்து நீங்க அந்த மஞ்சப்பை அவங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம், அது ரொம்ப நல்லது. பட் ஆனா நம்ம கிண்டெல்லாம் இங்க வந்து மஞ்சப்பை கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. சோ அவங்களும் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைக்கு மாறிட்டாங்க. கிராமங்களையும் இன்னைக்கு எதா இருந்தாலும் வந்து கடையில வந்து போய் கேட்டோம்னா இருங்க ஒரு கவர்ல கையில வாங்கணும், இல்ல கவர்ல போட்டு அது வந்து ஒரு கௌரவமான ஒரு விஷயமா அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அது கடைக்காரட்ட சண்டை போட்டு அந்த மாதிரி மனநிலை மாற்றப்பட்டு கடைக்காரரோட மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, கடைக்காரரோட மனநிலையும் எப்படி இருக்குன்னா பிளாஸ்டிக் பையில தான் போட்டு கொடுக்கணும். ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் கூட ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. சோ அது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த குழந்தைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? பள்ளி வாயிலாகவா இல்ல வந்து அந்த பகுதி வாயிலாகவா? இதுல எங்களோட குழந்தைகள் இது எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கிராமத்திலயும் இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஒன்னா வந்து இதுல யாரு ஆர்வமா இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகள் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குழுவாக சேர்றாங்க. அதுல மெம்பர் ஆகிறாங்க அவங்க. ஸோ அப்போ அந்த இதுல இருந்து தான் அவங்க வந்து வர்றாங்க. அப்போ யாரும் தேர்ந்தெடுத்து இல்லை அந்த மாதிரி வர்றதில்லை. குழந்தைகளே கூடி நம்ம கிராமத்துல ஒரு குழுவை உருவாக்குவோம். ஏன்னா சில இடங்கள்ல நாங்கள் ஏற்கனவே உருவாக்கின குழுக்கள் இருக்கும்போது அதை பார்த்துட்டு ஸ்கூல் மூலமாவோ இல்லை வேற ஏதாவது மூலமா பார்த்துட்டு நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு குழுவை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் 10 குழந்தைகள் 20 குழந்தைகள் ஒன்னா வராங்க. ஒன்னா வந்து அந்த குழுவை வந்து உருவாக்குறாங்க. அவர்களுக்குள்ள தலைவர், துணைத் தலைவர், செயலர், இணை செயலாளர், ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இதை வந்து தேர்வு பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் இயங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வருடமும் இந்த ஒவ்வொரு கிளைகளுக்கும் எல்லாம் மொத்தமாக சேர்த்து மாவட்ட ரீதியான அந்த கூட்டமைப்பு ஒன்று வச்சுட்டு இருக்கிறோம். அந்த கூட்டமைப்புக்கான தேர்தலும் நடக்குது. அதுக்கு வந்து அந்த மாவட்ட இதில் வராங்க, அதுக்கப்புறம் மாநில இதுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வயசுலேருந்து குழந்தைகள்? அதிகபட்ச வயசு என்ன? 8 வயதுல ஆரம்பிச்சு 18 வயதுல. இப்போ இந்த தேர்தல் இந்த மாதிரி விஷயங்களை நிக்கணும்னா 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் நிற்பாங்க. மேக்சிமம் வந்து 18. ஏன்னா சிஆர்சியில் இப்போ அரசாங்கம் 16ன்னு சொன்னாலும் கூட நாங்கள் அந்த சிஆர்சி பிரகாரம் 18 வயது வரைக்கும் இது குழந்தைகளுக்கான அந்த உடன்படிக்கை இருக்கு இல்லைங்களா, சர்வதேச உடன்படிக்கை மூலமாக சொல்லக்கூடிய அந்த 18 வயதை தான் நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் ரைட் ஆக்ட். சில்ட்ரன்ஸ் ரைட் ஆக்ட். ஓகே சார், இப்போ இந்த கூட்டமைப்பு வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதே மாதிரி சில ஃபெடரேஷன்ஸ் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்னு கூட கொண்டு வராங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பார்லிமெண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா பார்லிமெண்ட்ங்கிறது பெரியவர்களுடைய பார்வைன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். குழந்தைகளை வந்து குழந்தைகளுக்கு இயல்பாக அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதில் விடணுமே தவிர நாம வச்சுட்டு இருக்கக்கூடிய நாம யோசிக்கக்கூடிய பெரியவங்க யோசிக்கக்கூடிய நீ வந்து மினிஸ்டர் நீ வந்து இது அதுன்னு சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு பெரியவர்களுடைய பார்வையில வந்து குழந்தைகளை பார்க்கக்கூடாது. குழந்தைகளை அவர்களை இயல்பாக அதே லெவலில் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுல இருந்து சில விஷயங்களை எமர்ஜ் பண்ணி கொண்டு வரணும்னு தான் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் அந்த இயக்கங்களை வந்து கொண்டு வரும். ஸோ அதனால இங்கே நம்ம பெருசாக அவங்க மேலே போய் திணிக்கிற விஷயங்கள் இருக்காது. அவங்களே சில விஷயங்களை வேணும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்க்குறோம்.
இப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பள்ளியிலேருந்து ட்ராப் அவுட்ஸ், அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போக விடாமல் பண்ணுறது, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமங்களில் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போய் சொல்லிட்டு இருந்தோம், இந்த கிராமங்களில் வந்து நம்ம குழந்தை தொழிலாளர் முறை இருக்கக்கூடாது, அவங்க ஒருத்தர் முறை யார் போயிருக்காங்க என்னன்றதெல்லாம் போய் பார்த்து பிடிச்சிட்டு இருந்தோம், பிடிச்சி கொண்டு வந்து ஸ்கூலில் வந்து நம்ம சேர்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த குழந்தைகள் இயக்கம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகலைன்னா உடனடியாக வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, குழந்தைகள் இந்த நம்ம இதில் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து வராமல் இருக்குது, ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது. அதனால வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ்கிட்ட சொல்லும்போது ஸ்டாஃப் போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய திருப்பி வந்து கொண்டு வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், எந்த குழந்தையும் வந்து இடையில விடுபட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இருக்கு. தகவல் கரெக்டாக தெரிஞ்சிடுது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம இருக்கிறதுனால எங்கேயோ இருந்து வருது அப்படிங்கிறது இல்லாமல் அந்தந்த குழந்தைகள் அந்தந்த இயக்கங்கள்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா, இன்னைக்கு ஏன் வரல, நம்ம உறுப்பினர் ஏன் இந்த பக்கம் வரல, என்ன அப்படிங்கிற பிரச்சனைகளை பார்த்து உடனடியாக வந்து அந்த தகவல் தெரிஞ்சு உடனடியாக வந்து அதை சேர்த்துறோம். 1 மாசமோ 2 மாசமோ இடைவெளி விட்டுச்சுன்னா கூட அந்த குழந்தைங்க திருப்பி வந்து சேர்க்கறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகளால் வந்து திருப்பி அதில் வந்து போய் சேர முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த உடனடியாக பண்ணுறதுனால எளிமையாக வந்து அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ நான் மேடம் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மேடம், இப்போ குழந்தைகளுக்கு வந்து பல உரிமைகள் மறுக்கப்படுறது உண்மைதான். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் அவங்கள படிக்க வைக்க மாட்டாங்க, விளையாட அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக அந்த 10 வயதுலேருந்து 15 வயசுக்கு வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப வேறு விதமாக அவங்களுடைய பார்வையும் ஜாஸ்தி இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி உங்க இதுல இருந்து, உங்க NGO ஆக்ட்ல இருந்து பண்றீங்க? சாரா மேடம், நீங்க பதில் சொல்லுங்க இதுக்கு. அப்படி சொல்லணும்னு பார்த்தா, இப்போ எங்கள் நிறுவனத்தினுடைய முக்கிய நோக்கமே குழந்தைகள் தொழில், அதாவது குழந்தைகள் தொழில் வந்து ஒழிக்கிறது தான். சரிங்களா? அப்போ பல வழியில வந்து அவங்க செய்யறாங்க. ஏன் இந்த குழந்தைகள் மூமெண்ட் கூட தொடங்கினாங்கன்னா, குழந்தைகளை எல்லா விதத்திலும் பங்கேற்று அவங்க வந்து பெருசாக வளர வளர அவங்க வந்து வளர வளர வந்து அவங்களுடைய எல்லா உரிமைகளையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அதுல இருந்து அவங்க பங்கேற்றுக்குவாங்க. இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, குழந்தைகள் வந்து விழிப்புணர்வு அடைகிறாங்க. அவங்க வந்து குழந்தைகளை பல இதில் அவங்களை வந்து பங்கேற்கும் பொழுது குழந்தைகள் வந்து விழிப்புணர்வு அடைகிறாங்க. விழிப்புணர்வு அடைவதுனால அவங்க வந்து படிக்க போறதுனால வந்து தெரிஞ்சுக்கிறாங்க உலகம் என்ன, சமுதாயம் என்ன நடக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. நடைமுறையில் என்ன நடக்குது, குழந்தைகள் அபியூஸ் வந்து நிறையாவே நடக்குது. கிராமத்திலும் சரி நகரத்திலும் சரி நிறைய நடக்குது. மேபி மாமாவோ சொந்தக்காரோ யாரோ வந்து குழந்தைகளை அபியூஸ் பண்றாங்க. அதை வந்து குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, விழிப்பு அடைகிறாங்க, இந்த சமுதாயத்துல வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஸோ அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கல்வியை வந்து புகுத்துறீங்க. அதாவது பாலியல் பலாத்காரத்துக்கோ இல்லை அந்த குழந்தைகளை வந்து தவறுதலாக வந்து பயன்படுத்துறது வந்து சில குழந்தைங்களுக்கு என்னென்னு தெரியாது. அப்போ அது வந்து இப்போ சொல்லி கொடுக்குறாங்க அந்த கிராமங்களில் கூட. ஆமாம், நீங்கள் அதில் கவனமாக இருக்கீங்களா? கிராமங்கள்ல இப்போ வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம். இதை போல நடக்குது, இதை மாதிரி நடக்குது, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. கஸ்டர் வின்சன் சார், நீங்கள் இப்போ சொல்லுங்கள். இப்போ குறிப்பாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப அதிக வழக்கமாக இருக்குது. ஒரு 9வது படிப்பாங்க இல்லை 10வது படிப்பாங்க, உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 18 வயதுக்கு உட்பட்ட அந்த திருமணம் பண்ணுறது வந்து எந்த அளவில் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு? அதான் இது காரணம் வந்து இப்போ எங்கள் நிறுவனத்தின் சார்பாக, எங்களுடைய மேக் நிறுவனத்தின் சார்பாக இந்த வேர்கள் குழந்தைகள் இயக்கம் என்றது ஒவ்வொரு கிராமந்தோறும் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து எல்லாருமே இந்த படிப்பறிவு எல்லாமே தனக்கு உள்ள பங்கேற்பு உரிமை, வீட்டில் இப்போ உரிமையாக பேசுறதுக்கு இப்போ பெற்றோர்கள் மத்தியில் வந்து குழந்தைகள் பெரியவர்கள் என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களையும் அவங்க எடுத்து கூறுவதற்கு ஒரு ஏதுவாக இந்த இயக்கம் அமைந்து கொண்டிருப்பதனால் இவர்கள் அனைவருமே இப்போ நம்முடைய சுற்று வட்டாரத்தில் சுற்றி உள்ள நண்பர்களோ இல்லை குடும்பத்தில் உள்ளவர்களோ சொந்தக்காரர்களோ இவர்களிடம் ஏதாவது குழந்தைகள் மாதிரி குழந்தைகள் திருமணம் வந்து சிறு வயதில் நடைபெற முயற்சிக்கிறார்கள் அல்லது பற்றி பேசுகிறார்கள் என்றால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதனை எதிர்க்கிறார்கள். ஸோ நம்முடைய அந்த ஊர் தலைவர்களிடம் பேசி அதனை சரி செய்கிறார்கள். ஓகே, திரு சிரில் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து உங்கள் அமைப்பிலிருந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கா? இந்த குழந்தை இப்படி காப்பாற்றினோம், இந்த குழந்தை இந்த ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நாங்கள் காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக வந்து இந்த குழந்தைகளுடைய
ஈடுபாடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பெண் குழந்தைகள் வந்து பாதுகாக்கப்படுறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஏன்னா கிராமப்புறங்களில் பெண் கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு 5வது முடிச்சிட்டாவே வந்து சரி இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் வாங்க, மேக்ஸிமம் 8வது படிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம், பையனுங்க 8வது படிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ இந்த பெண் குழந்தைகளை வந்து என்னென்ன மாதிரிலாம் பாதுகாக்கப்பட வேண்டும், என்னென்ன மாதிரிலாம் அந்த குழந்தைகள் வந்து திருப்பி வந்து பள்ளியில் வந்து தொடர்ந்து அவங்க கல்வியை வந்து தொடர்வதற்கு வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த முதல்ல அந்த இன்சிடென்ட் சொல்லிடுறேன். என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைகள் இயக்கத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த போதும் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகளோட பேர் இருந்தது. என்ன இது போதும் பொண்ணு, அந்த குழந்தையினுடைய பேரே வந்து என்னவா இருக்கும்னா போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க. என்ன இது போதும் பொண்ணுன்னா, அந்த பெற்றோருக்கு வந்து தொடர்ந்து பெண் குழந்தைகள் வந்து பிறந்துட்டே இருந்தா அந்த பொண்ணுக்கு வந்து போதும் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு நம்பிக்கைனா அடுத்து வந்து பெண் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அடுத்து ஆமா, ஆனா அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு, நிறைய அப்போ இந்த குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பேரை கேட்கும்போது போதும் பொண்ணுன்னு ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்பட்டு ஒரு மாதிரி ஒரு கூச்சமான ஒரு உணர்வோடு தான் சொல்லக்கூடியது. அது வந்து உளவியல் ரீதியா அந்த குழந்தைகளை பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. அப்போ ஒரு இயக்கம் ஒரு கூட்டத்துல நாங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்க குழந்தைகளும் வந்துருக்கிறப்போ, ஆனா இந்த போதும் பொண்ணுன்ற பேரை மாத்தணும்னா அப்படின்னா, ஏன்டா போதும் பொண்ணுன்னா இந்த மாதிரி வந்து இது ரொம்ப இதா இருக்கு, அது வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப பாதிப்படைய செய்யுது, பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அந்த குழந்தையும் எனக்கு பேரை மாத்தணும், எனக்கு இந்த பேர் வேணாம்னு சொல்லுது. அப்புறம் தமிழ் செல்வின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தமிழ் செல்வின்னு பேர் வைக்கிறாங்க. சமீபத்தில் கூட 1 மாசத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில வந்து அங்க இன்டர்வியூலாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதே மாதிரி தான் வந்து பெண் குழந்தைகள் வந்து திருமணத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைங்கிறப்போ உடனடியாக எங்களுக்கு வந்து அந்த இயக்கங்கள் குழந்தைகள் இயக்கங்கள் இருக்கிறதுனால இமிடியேட்டாக அந்த குழந்தை சொல்லாட்டியும் மற்ற குழந்தைகள் வந்து சொல்லிடுவாங்க. சமீபத்தில் கூட ஒரு எங்களோட அந்த கிராம பகுதியில் வந்து ஒரு பொண்ணு வந்து தாலி கயிறோட வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தது. அந்த பொண்ணு எப்பவுமே அந்த இதை போட்டுட்டே இருக்கும், அந்த பட்டனை வந்து போட்டுட்டே வந்துட்டு இருக்கும். அப்புறம் அது வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களோட போய் இது பண்ணி எப்படி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால உடனடியாக அந்த தகவல்கள் தெரிஞ்சிருது, அதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதற்கான மாற்று ஏற்பாடுகளை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா, இப்ப இந்த ரீடிங் கிளாஸ் ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஒன்று பண்ணிருக்கோம். அதாவது வாசித்தல் திறன் வளர்த்தல் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த 5வது வரைக்கும் படிச்சிருப்பாங்க, ஆனா வந்து எழுத்துக்கூட்டி வாசிக்கிறதுல சிரமப்படுவாங்க. இப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் தான் சொல்றேன், ஸ்கூல்ஸ்ல. அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, வாசிப்பு திறனை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அந்த அட்ராக்டிவான புக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி படங்களோடு கூடிய புத்தகங்களின் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதுல பெண் குழந்தைகள் மிகச்சிறப்பாக பங்கேற்கிறாங்க. நிறைய நாங்க பண்ண ஆய்வுல கூட அதிகமா வந்து இதுல வந்து சக்சஸ் ஆனது யாருன்னு சொன்னா பெண் குழந்தைகள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அது ஒரு வாய்ப்பா பாக்குறோம் நம்ம, அந்த பெண் குழந்தைகள் வந்து கல்வியை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பாக்குறோம். அதனால எந்த ஒரு சூழலுமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெண் குழந்தைகள் வந்து பள்ளியில இருந்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்கிறதுனாலே கூட அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வர முடியாம போகும். ஏன்னா அவங்களுடைய விஷயங்கள்ல இருந்து அது மாறுபட்டு அவங்களால பண்ண முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா கிராமங்கள் எல்லாம் வந்து போதிய அடிப்படை வசதிகளே இருக்காது. அப்ப பள்ளியே வந்து ஒரு மரத்தடியில நடக்கிறது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பாத்ரூமோ அதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா சான்சஸ் இல்லை. அப்போ 11th 12th பசங்களாம் எப்படி படிக்கிறதுக்கு ரொம்ப 8th அப்புறமே கூட 8th மேல படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகள் வந்து டாய்லெட் இல்லைங்கிறது அது பெரிய விஷயம். அதனாலே நிறைய குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, நான் வர முடியாது, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையும் அதை வந்து அந்த அந்த குறைகளை வந்து உங்க அமைப்பு சுட்டி காட்டி அதனால ஏதாவது ஆக்ஷன் எடுத்து இன்னைக்கு வந்து சில பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கா? அதுக்கு வந்து நாங்க என்ன பண்றோம்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மற்றவங்களோட சேர்ந்து ஏதாவது டொனேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை கலெக்ட் பண்ணி அந்த கட்டுமான விஷயங்களை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கான சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் சின்ன அளவுல. ஆனா அதே சமயத்துல வந்து அந்த குழந்தைகள் மத்தியில வந்து குழந்தைகளுமே வந்து அதை ஒரு இஷ்யூவா கொண்டு வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா இதுலயும் ப்ராப்பரா வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வரணும், டாய்லெட் ஃபெசிலிட்டி வேணும், எங்களுக்கு வந்து கிரவுண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் நாங்க வந்து கல்வி அதிகாரிகள்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கிறோம். அரசு ஆதரவுக்கு நீங்க வந்து முயற்சியும் பண்றீங்க. ஆமா, நிச்சயமா. சரி, இப்போ இன்னொன்று வந்து என்னன்னா, நீங்கள் இந்த கிராமப்புறத்துலேருந்து வர்றதுனால அந்த பல குழந்தைகளுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும், இந்த ஆங்கில உச்சரிப்பு சரியாக வராது. அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க? அது ஒரு விஷயம். ஆனால் கிராமப்புறங்களில் நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அடிப்படையிலே வாசிக்கிறதே பிரச்சனையாக இருக்குது. இப்போ நகர்ப்புற குழந்தைகளோட போட்டி போடக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படையிலேயே வாசித்தல் அப்படிங்கிறதுலேயே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னா, இப்போ 5வது
5வது வரைக்கும் ஸ்கூல் இருக்கு, 5 வகுப்புகள் இருக்கு. ஆனா 2 டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க, இல்ல 3 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் லீவ்ல மெடிக்கல் லீவ்ல போயிடுறாங்க. அப்போ இவங்க வந்து எப்படி 5வது வரைக்கும் இருக்கிற ஒரு பள்ளியில 2 ஆசிரியர்கள் 2 ஆசிரியர்கள் இன்னைக்கும் தமிழகத்துல நிறைய கிராமங்கள்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி வந்து என்ன கற்றலை வந்து அவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி அடிப்படை வசதிகளும் அடிப்படையான கல்வியும் கிடைக்காத பட்சத்துல தான் வந்து குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான பின்னடைவுகளுக்கு ஆளாகிறாங்க. அப்ப 5வது படிக்கக்கூடிய பையன் வாசிக்க முடியலன்னா அப்புறம் நம்ம என்ன கற்றல்ங்கிறது என்ன கேள்விக்குறி தானே. 5வது சோ சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வர்றது. ஆமா, போக வேண்டியது, ஸ்கூலுக்கு போக வேண்டியது, இருக்க வேண்டியது, வர வேண்டியது. அது வந்து அந்த கல்வி சூழல் என்ன ஆகும்னா இது வந்து எங்க கொண்டு போய் விடும்னா அந்த கல்வி சூழலுமே கூட பெரிய போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். தொடர்ந்து அந்த குழந்தைகள் வந்து கல்விக்கு போறதுல வந்து என்ன அங்க போய் ஆர்வம் இல்லாம போறது. இப்ப அதனாலதான் நிறைய பள்ளிகள்ல வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இந்த வாசித்தல் திறன் வளர்ப்பு பயிற்சின்னு சொல்லிட்டு மேக்சிமம் அந்த குழந்தைகளை வந்து திருப்பி வந்து அந்த ஸ்கூல்ல கொண்டு வர்றதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இதை தவிர வந்து குழந்தைகளுக்கு வேற என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நீங்க பண்றீங்க? குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்க ஒன்று வந்து இந்த வேர்கள் குழந்தைகள் இயக்கம் அப்படிங்கிறது வந்து அதுதான் அடித்தளமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. அதோடு கூட அவங்களே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. புகையிலைக்கு எதிரான குழந்தைகளின் கூட்டமைப்பு, புகையிலா உலகம் நோக்கிய குழந்தைகளின் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு மாநில அளவில் ஒரு கூட்டமைப்பையும் உருவாக்கிறாங்க. இப்போ போன 31 அந்த உலக புகையிலை எதிர்ப்பு நாள் அன்னைக்கு பல மாவட்டங்களில் வந்து அந்த ஆர்ப்பாட்டங்களையும் கையெழுத்து இயக்கங்களையும் அந்த இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய அளவில் அந்த குழந்தைகள் வந்து அந்த புகையிலைக்கு எதிராக பேசக்கூடியவர்களாகவும் அதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதில் நாங்கள் முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா, என்னைக்கு வந்து இந்த குழந்தைங்க வந்து புகையிலை குறித்தும் புகையிலை பொருட்களினுடைய பயன்பாடு குறித்தும் அதனுடைய பாதிப்புகளை குறித்தும் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. எங்களுடைய நோக்கம் வந்து இந்த வரக்கூடிய சந்ததியினர் புகையிலை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ அந்த குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட, பயன்படுத்தாதீங்க, இது ரொம்ப வந்து மோசமான ஒரு இது, மோசமான விளைவுகளை கூட பயன்படுத்த அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க உள்வாங்கி தெரிந்து வச்சிருக்கிறதுனால நிச்சயமா அவங்க அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயமா. இந்த வந்து இந்த ஆன்டி டொபாக்கோ இது வந்து எல்லா உங்களுடைய அமைப்புல இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லயும் பண்றீங்களா? ஆமா, எல்லா மாவட்டங்களையுமே பண்றோம். எல்லா மாவட்டங்களும் பள்ளிகளோட இணைஞ்சு பண்றோம். பள்ளிகளோட இப்ப வரக்கூடிய இந்த கல்வியாண்டுல இருந்து இப்ப புதுசா ஒரு கேட், சில்ட்ரன் அகைன்ஸ்ட் டுபாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுங்கிற அந்த பூனை படம் போட்டு குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி அட்ராக்டிவா இருக்கக்கூடிய அளவுல வந்து ஒரு கேட்ன்ற ஒரு இதையே உருவாக்கி இருக்கிறோம். அது வந்து இந்த கல்வியாண்டுல இருந்து கொண்டு வரோம். அந்த குழந்தைகளை ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி இயக்கங்களாக அந்த பள்ளிகளிலே வந்து உருவாக்குறது, அந்த புகையிலை குறித்து தீமைகளை பற்றி அவங்க பேசுறது, அதை பத்தி நடவடிக்கைகள் எடுக்கிறது. குறிப்பாக இந்த ஐடிசியினுடைய ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி புறக்கணிக்கணும் அப்படின்றது குறிப்பாக கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து நிறைய நோட் புக் எல்லாம் வந்து ஐடிசி நோட் புக் எல்லாம் கொண்டு வராங்க. ஏன்னா அது வந்து ஒரு மறைமுக விளம்பரமா நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த கேட் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய அந்த கேட் ஸ்டிக்கரை அந்த ஐடிசி அந்த லோகோ மேலே ஒட்டி அதை வந்து மறைக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தான் நாங்கள் இப்போ பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து சிகரெட் தயாரிக்கிற நிறுவனங்கள் பல பொருட்களை தயாரிக்கிறாங்களே, ஒரு நோட் புக்ஸ் மட்டும் பிஸ்கெட்ஸ்ல இருந்து மாவுல இருந்து டீல இருந்து பல இது, அப்ப எல்லாத்தையும் நம்ம புறக்கணிக்கிறது என்னன்னா இது வந்து மறைமுக விளம்பரங்களா நாங்க பாக்குறோம். அதை வந்து வெறும் அவங்க ப்ராடக்ட் தயார் பண்றாங்க அப்படிங்கிறத விட அதை வந்து ஒரு மறைமுக விளம்பரமா தான் நாங்க பாக்குறோம். எப்படி வந்து இப்போ மதுபான கம்பெனிகள் வந்து மறைமுகமாக வேற பேர்ல வந்து தங்களுடைய விளம்பரங்களை பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து தங்களுடைய அந்த லோகோவை மற்ற இதுல பயன்படுத்துறதுனால இது வந்து ஒரு மறைமுக விளம்பரம். அதற்கு அதை வந்து அனுமதிக்க கூடாது. ஏன்னா நம்ம அந்த டுபாக்கோ சட்டப்படி இது வந்து மறைமுக விளம்பரங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில். அதை வந்து பண்ணக்கூடாது, மறைமுக விளம்பரங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா இவங்க வந்து அதை வேற மாதிரி மேனிப்புலேட் பண்றாங்க. அதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்ஓ இருக்கு இல்லைங்களா, அவங்க எந்த வகையில இந்த திட்டங்களுக்கெல்லாம் உதவுறாங்க? நாங்க வந்து சிஎஸ்ஓ அந்த நெட்வொர்க்ல நாங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கிறோம். அவங்க தான் வந்து நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மற்ற நிறுவனங்களோட வந்து இணைப்பை ஏற்படுத்துறது, அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய புக் அந்த எக்ஸிபிஷன் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ அதில் எங்களோட பப்ளிகேஷன்ஸ், எங்களுடைய திட்டங்கள் குறித்து நிறைய தகவல்கள் எல்லாம் நாங்கள் வந்து நிறைய பேரோட வந்து எங்களால் பகிர்ந்துக்க முடியும். அதே மாதிரி இந்த இன்டர்வியூஸ் இது எல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். அது வந்து அந்த ஒரு கூட்டமைப்பாக நம்ம வந்து இயங்குகிற பொழுது நிறைய விஷயங்களை நம்மளால எளிமையாக சென்றடைய முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு. ஓகே சார், இப்போ கிராமப்புறத்தில் நீங்கள் அதிகமாக செயல்படுறதுனால அந்த சுற்றுப்புற சூழலுக்கு நீங்கள் ஏற்கனவே முதல்ல சொன்னீங்க, பட் அதை தவிர கூடுதலாக
அந்த இயற்கை உரம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த விவசாயிகளுக்கு உதவுறது இந்த மாதிரிக்கெல்லாம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்றீங்களா? நாங்கள் இதை எப்படி பண்ணோம்னா, நாங்கள் முதல்ல அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆய்வு செஞ்சோம். அதில் வந்து இந்த மக்கள் அதிகமாக எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஹெல்த், இந்த அவங்களோட உடல் விஷயங்களுக்காகவும், அதுக்கப்புறம் சுகாதார விஷயங்களுக்காகவும், அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த விழாக்கள், அந்த பண்டிகைகளுக்காக நிறைய பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய விவசாயம் அப்படிங்கிறது வந்து அதிக செலவினம் உள்ளதா இருந்ததை பார்க்கணும். அப்போ இதுக்காக நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் போடணும். விவசாயம் அதிக செலவினம், அதாவது அதிகமாக செலவு பண்றாங்க, பெரிய அளவில் வருமானம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸை போடுறதுனால, நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால விவசாயத்துல தான் அவங்களுடைய மூலதனத்துல வருமானம் அதிகம் வரல. ஸோ இப்போ அவங்க வந்து பெரிய ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக இல்லை. அதனால வந்து குழந்தைகளுக்கான அந்த பள்ளியில சேர்க்கறதுக்கானதோ இல்லை அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுப்பதில் நிறைய சிரமப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதில் தான் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அவர் திரு நம்மாழ்வார் மூலமா வந்து அவர் அங்கே கூட்டு வந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு நம்மாழ்வார் வந்து அங்கே எங்களுடைய கிராமங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணி, அதுக்கப்புறம் மண்புழு உரம் தயாரிக்கிறது, ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நாங்களே வந்து ஒரு மாடல் ஃபார்ம் வச்சிருக்கிறோம். இதுக்கெல்லாம் குழந்தைகள் உதவுறாங்க. இதுக்கு வந்து குழந்தைகளுக்காக தான் நாங்க பண்றோம். இது குழந்தைகளுக்கு இது தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் உடனடியாக அந்த ஈடுபட முடியாது. ஆனா குழந்தைகளுக்கு இது விஷயங்கள் தெரியும். இந்த இயற்கை விவசாயத்தினுடைய நன்மை என்ன, தீமை என்ன அப்படிங்கிற விஷயங்கள், அந்த ஃபெர்டிலைசர்ஸை ஏன் பயன்படுத்தக்கூடாது, கெமிக்கல் வந்து எந்த அளவுக்கு மோசமானதுங்கிற விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறாங்க, அவங்களும் இதை வந்து எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ அதில் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு அது இன்கம் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமே வச்சுட்டு இருக்கிறோம். கிரீன்லேண்ட் பயோ ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து அந்த மண்புழு உரங்கள் தயாரிக்கப்பட்டு இங்கே சென்னையில் வந்து அதை விற்பனை செஞ்சுட்ருக்குறோம். அதே மாதிரி அங்கேயும் அந்த விவசாயிகள் வந்து அவங்க லேண்டில் வந்து இந்த மாதிரி மண்புழு உரங்களை தயாரித்து அவங்களே பயன்படுத்திக்கிற மாதிரி எளிமையான விஷயங்களை வந்து செய்யணும், விவசாயத்தை வந்து ஒரு லாபகரமான தொழிலாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம வந்து தொண்டு நிறுவனம் அந்த நிகழ்ச்சியில் வந்து மேரி ஆனி சேரிட்டரி ட்ரஸ்ட், அதாவது மேக்ட் அமைப்புடைய டைரக்டர் திரு சுனில் அலெக்சாண்டர் அவங்களும், அவங்களுடைய ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் திரு கஸ்டர் வின்சென்ட், திருமதி சாரா இவங்களெல்லாம் வந்திருக்காங்க. இவங்களோட பயனடைஞ்ச திருமதி விஜயகுமாரி இவங்களும் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம இவங்க அமைப்பு பண்றதை பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த குழந்தைகள் கிராமப்புறத்துல அதிகமா வந்து டிராவல் பண்ணி, அதாவது அதிகமா நடந்து உள்ளடங்கி இருக்கிற கிராமங்கள்ல வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி நடந்துதான் அவங்க ஸ்கூலே போய் ரீச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அந்த கம்யூட்டிங். அதுக்கு என்ன பண்றீங்க? இப்போ பிரைமரி ஸ்கூல் 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ள வந்து போயிட முடியும்னு வச்சுங்க. ஆனா அதுக்கப்புறம் உயர்கல்வி 10வது வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அவங்க அதிகமான தூரங்கள் வந்து போக வேண்டியிருக்கு. கிராமப்புறங்கள்ல பேருந்து வசதியும் கிடையாது. இப்போ மற்ற இடங்கள்னா கூட அரசாங்கம் வந்து பேருந்து வசதி கொடுத்து போயிட முடியும். ஆனால் நிறைய இடங்கள்ல பேருந்து வசதியும் வந்து இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அப்போ அது வந்து என்னன்னு சொன்னா, அப்போ அரசாங்கம் வந்து அந்த தரம் உயர்த்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து செய்ய வேண்டியிருக்கு. 5வதோட நிப்பாட்டுறதை வந்து 8வதாகவும், 8வது ஸ்கூல்ல வந்து 10வதாகவும், 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிகளை வந்து 12வது வரைக்கும் அப்படிங்கிறது உயர்த்துதல் அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து செஞ்சாங்கன்னாவே இந்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து முடியும். ஏன்னா நாங்கள் அந்த போரூர், அவங்க விஜயகுமாரி வந்திருக்கிறாங்க. அந்த போரூர் பகுதியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கூடப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. கூடப்பாக்கத்தில் வந்து 8வது வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கு. இங்கே போரூரில் வந்து குழந்தைங்க அஃபெக்ட் ஆனப்போ இந்த குழந்தைங்களை கொண்டு போய் அங்கே மாற்றும் பொழுது அந்த ஸ்கூலை 10வது வரைக்கும் மாற்றுங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் மாற்றலை. ஒரு 2 வருஷம் ஆச்சு மாற்றலை. அப்போ அந்த குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் வந்து பூந்தமல்லிக்கும் இங்கேயும் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல போய் ரீஹாபிலிட்டேஷனுங்கிற பேரில் ஒரு வனாந்தரத்தில் வந்து கொண்டு போய் விட்டுருக்குறோம். ஆனால் அவங்களுக்கான அடிப்படையான சில வசதிகளை கூட செய்து தரக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு வந்து அவங்க தயாரா இல்லை. அப்போ இந்த திட்டங்களை போடக்கூடியவங்க வந்து அந்த இதோட சேர்ந்து எப்படி அந்த என்ன தேவையா இருக்கு, எவ்வளவு பேர் அங்க படிக்கிறாங்க, என்ன அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களோட சேர்ந்து பண்றதும் சிறப்பா இருக்கும். ஓகே, சிறில் சார், இப்ப நீங்க வந்து நீங்க பண்ற இந்த யோசனைகள் எல்லாம் அரசாங்கத்தோட கவனத்துக்கு எடுத்துட்டு போறீங்களா? நிச்சயமா நாங்க இது நிறைய எங்களுடைய நிகழ்வுகள் வந்து அரசாங்கத்தோட சேர்ந்து தான் வேலை செய்யறோம். நிறைய நேரங்கள்ல அரசு அதிகாரிகளோட சேர்ந்து, கல்வித்துறை அதிகாரிகளோடவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளோடவும் சேர்ந்து தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து எங்கேயோ இருந்து வெளியில இருந்து நம்ம வந்து வெறும் விமர்சனம் பண்றது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நிறைய விஷயங்களையும் திட்டங்களையும் அவங்களோட சேர்ந்து சொல்றோம். அவங்கள வந்து
அவங்களுக்கு இதை செய்யுங்க, இது வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட சேர்ந்து தான் செஞ்சுட்ருக்கோம். அதனால் வெளியிலேருந்து விமர்சனம் அப்படிங்கிறது கிடையாது, அவங்களோட சேர்ந்த பணிகளில் தான் நாங்கள் ஈடுபட்டுருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த இதனால பாதிக்கப்பட்டு இவங்களோட அமைப்பினால உதவி பெறப்பட்ட திருமதி விஜயகுமாரி அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். என் பேர் விஜயகுமாரி. நான் வந்து போர் ஏரியில் இருந்தோம். 20 வருஷமாக அந்த ஏரின்றதில்ல, அந்த ஏரி வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். அந்தாண்ட ஃபுல்லாக விவசாய நிலம் தான் அது. ஆனால் மொத்தமே ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் 20 வருஷமாக மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள. ஆனால் திடீர்னு 2006 வந்து திடீர்னு வந்து இடிக்க வந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி இருக்கும். எப்போவுமே வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு தண்ணி வரும், ஒரு 2 மாதம் இருக்கும், அப்போ திடீர்னு வற்றி போயிடும். திடீர்னு பழையபடி மக்கள் உள்ளே போய் குடி நடத்துவாங்க. ஆனால் திடீர்னு அந்த தண்ணி வரும்போது திடீர்னு இந்த பொக்லைன் ஒரு வண்டி இருக்குங்களா, அது மாதிரி பல வண்டி வந்து நின்றுடுச்சு. திடீர்னு மக்கள்லாம் திரண்டு போய் கேட்குறப்போ, உங்கள் இடத்துல நாங்கள் இடிக்கலை, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அந்த மாதிரி, அதாவது செல்வ கணபதி நகர், அண்ணா நகர்னு 2 இருக்குது அந்த பேக் சைடில், அதை மட்டும்தான் இடிக்கிறோம், ஃப்ரண்ட்லலாம் இடிக்கலாமா அப்படின்னாங்க. அதே மாதிரி மக்கள்லாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. மறுநாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மக்கள் வந்து இடமும் இல்லாமல் பொருளும் சேதடைஞ்சு எந்த பொருளும் எடுக்க முடியாமல் ஆதாரத்தையும் இழந்துட்டு எல்லாம் வீடு இல்லாமல் பாதி பேருக்கு தான் வீடு கொடுத்துருக்காங்க, பாதி பேருக்கு வீடு கொடுக்கல. இப்படி மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இதில் வந்து நல்லூர்ன்ற இடத்துல வந்து 2000 வீடும், கூட பார்க்கறது 2486 வீடுங்களும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12000 வீடு ஏரியில் வாழ்ந்தது, போர் ஏரியில். ஆனால் இன்றைக்கி வந்து மொத்தம் 4486 வீடுங்க தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மீதி பேருங்களுக்கு வீடே கொடுக்கல. கேட்டால் அரசாங்கமே எல்லாம் கொடுத்துட்டோன்றாங்க. ஆனால் நாங்கள் 3 வருஷமாக இப்போது ஃபுல்லாக அதில் இறங்கி இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இதுலேயே மும்முரமாக இறங்கி பாடுபட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு சரியான பதில். ஆனால் எங்கெங்கே வருஷத்தில் 2-3 ட்ரிப்பு போராட்டம் நடத்தணும். இதுக்கு சார் தான் சிறில் அலெக்சாண்டர் அவர்கள் தான் எங்களுக்கு தலைமை தாங்கினார். கூட ஆனந்த்ன்றவரும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து பாடுபட்டார். ஆனால் இன்ன வரைக்கும் பாடுபட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தரேன்னு சொல்கிறாங்க தவிர இது வரைக்கும் இல்லை. திருவள்ளூர் கலெக்டருக்கும் இடத்துக்கும் போய் வந்துட்டோம், அம்பத்தூர் தாசில்தார் ஆஃபீஸருக்கும் பல தடவை போயிட்டு வந்துட்டோம், போராட்டம் பண்ணிட்டோம். இதனால் குழந்தைங்களோட கல்வியும் பாதிக்குது. இப்போ வந்து இந்த கோடிக்கு அந்த கோடிக்கு போகிறதுக்குள்ள அதுங்க வந்து ரொம்ப அவசரப்படுதுங்க. சில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருக்குதுங்க, படிப்பும் சரியாக வர மாட்டேங்குது. ஏன்னா போர் ஏரியில் இருந்த மாதிரி ஸ்கூல் வந்து கூட பக்கத்துலேயும் சரி கிடையாது, நல்லூரும் சரி கிடையாது. இப்படி குழந்தைங்களும் பாதிக்குது. இது வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பும் பாதிக்குது. இதனால் மக்கள் வந்து பசியும் பட்டினியுமா இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. சில பேருக்கு வீடு கிடைக்காது, பிளாட்பார்த்து மேலே கூட கொடுத்து நடத்திட்டுருக்காங்க இப்போவும். ஆனால் அவங்க வந்து கெஞ்சுறாங்க. இப்போ சில பேர் வந்து ஒரு வீட்டில் போய் அண்டிக்கிட்டு உக்காந்துட்ருக்காங்க. ஒரு சிலர் வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி பல விதமான அதிகாரிங்கிட்ட நாங்கள் போய் கேட்குறோம், ஆனால் சரியான பதில் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ சார் தான் எங்களுக்கு முன்னேருந்து வழி நடத்திட்டு போயிட்டுருக்காரு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்குன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஏரியில் இருக்கும்போதே நாங்களே ஒரு சங்கம்லாம் உருவாக்கணும். அந்த ஏரியிலே நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட சேர்ந்து, நான் வந்து பெண்கள் முன்னிலையில் துணை தலைவியாக இருக்கேன். எனக்கு தலைவியான்றவங்க மல்லிகான்றவங்க இருந்தாங்க. இப்போ அவங்களால வர முடியல. அதுபோல் சார் என்ன சொன்னார், சரி வந்துட்டேன் நான். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் கூட மக்களும் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. ஒரு சில மக்களால் வர முடியாததுக்கு என்ன பண்ணுறோம், நாங்கள் அவங்களுக்காகவும் சேர்ந்து தான் பாடுபட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு இன்னும் வீடு கிடைக்கல. உள்ளேயே நாங்கள் காசு கொடுத்து வாங்கின இடம் அது, ஆனால் எங்களுக்கு இடம் கிடைக்கல. இருந்தாலும் 10 இவ்வளோ பேருக்கு வராதப்போ நமக்கு ஒண்டி எப்படி போய் கேட்குறதுன்ட்டு மொத்த பேருக்கு சேர்ந்த மாதிரி நாங்கள் பாடுபட்டுருக்கோம். இப்போ சார் முன்னிலையில் தான் இப்போ இது வரைக்கும் நடத்திட்டுருக்கோம். இந்த போரூர் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அது ஒரு 15-20 ஆண்டுகள் வந்து அந்த மக்கள் வந்து ஒரு 30,000 பேர் வந்து அந்த இதில் குடியிருந்தாங்க. இங்கே திடீர்னு என்ன பண்ணாங்க, 2006 நவம்பரில் வந்து திடீர்னு ஒரு ப்ரொக்ளைன் இயந்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 காவல்துறையினரோட போய் அந்த இடங்கள் முழுமையாக வந்து அகற்றப்பட்டது. அதாவது சர்வதேச விதிகளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மழைக்காலங்களில் வந்து அகற்றக்கூடாது. குறிப்பாக வந்து அந்த இப்போ நீங்கள் சப்போஸ் அகற்றணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷனை வந்து ஏற்படுத்திட்டு அப்புறம் தான் அகற்றணும்னு சொல்லிட்டு இவங்க அதை பற்றி எதுவுமே கவலைப்படல. அந்த முழுமையாக வந்து அந்த மழைக்காலங்களில் தான் அதை வந்து அகற்றினாங்க. என்னென்னா காலையில் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஈவினிங் வந்து வரும்போது பார்த்தா அவங்களோட வீடு கிடையாது, எல்லாமே தண்ணியில் போட்டு அமுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழலில் தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஒரு
அந்த குழந்தைகளை வந்து ஒரு ஆய்வு பண்ணி அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு தான் இமிடியேட்டாக உள்ளே போய் எல்லாத்துக்கும் வந்து ஃபோட்டோ டாக்குமெண்ட் பண்ணி அவங்கள, ஏன்னா நாளைக்கு வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க என்னன்றதே தகவல் இல்லாமல் போய்டும். இன்றைக்கி வந்து நாங்கள் அதுக்கு முழுமையாக அங்கே எவ்வளோ குழந்தைகள் இருந்தாங்கன்றதை முழுமையாக ஆவணப்படுத்தி வச்சு அவங்கள எல்லாத்தையும் வேறு வேறு ஸ்கூலில் சேர்த்தோம். ஏன்னா அந்த பகுதியில் மட்டுமே 5 ஸ்கூல் இருந்தது, அந்த இடித்த பகுதியில் மட்டுமே 5 ஸ்கூல் இருந்தது. அதில் மட்டும் இல்லாமல் ஒரு 5 ஸ்கூல் இப்போ இல்லை, 5 ஸ்கூல் கிடையாது, இடிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 25 ஸ்கூலில் வந்து இந்த குழந்தைங்க படிச்சுட்டு எவ்வளவு பேர் இருந்தாங்க. வசிச்சுட்டு 30,000 பேர், 30,000 பேர், 12,000 குடும்பங்கள், 30,000 பாப்புலேஷன். அப்போ சர்வதேச விதிகளை மீறிட்டு, சர்வதேச விதிகள் போறதால இவங்க அட்லீஸ்ட் அடுத்து எங்க கொண்டு போய் வைக்கணும்னாவது இப்ப செஞ்சிருக்கணும். இன்னும் அந்த 30,000 பேருக்கும் வந்து தகுந்த இடம் கிடைக்கல. அதுதான் என்ன பண்ணாங்கன்னா, இங்க கூடப்பாக்கத்துல கொஞ்சம் பேரையும் நல்லூர்ல கொஞ்சம் பேரையும் வச்சாங்க. 4,486 வீடுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது நல்லூர்ல 2,000 வீடும், கூடப்பாக்கத்துல 2,486 வீடும் கொடுத்துருக்காங்க. மீதி பேருக்கு வீடு கிடைக்கல. மீதி பேர் ஃபுல்லா இப்ப அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லா அதிகாரிகிட்டையும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம், ஒருத்தர் விடாம. அவங்களுக்கு வந்து அந்த வீடுகள் வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கக்கூடிய அந்த போராட்டமா இருக்கு. அதுல குறிப்பா எல்லாருமே வந்து வசதி உள்ளவங்க இல்ல, எல்லாமே ஏழ்மையானவங்க. ஏதோ இருக்கு இடம் கிடைச்சா போதும், அங்கங்க வாடகை கொடுக்க முடியலன்னு தான் போய் வாங்கினாங்க. எல்லாம் காசு கொடுத்து வாங்கினவங்க தான். ஆனா திடீர்னு லாஸ்ட் நேரத்தில் இந்த ஓட்டு எல்லாம் எங்களுக்கு வந்தது. ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு 2 மாசம் கழிச்சு இடிச்சிட்டாங்க. அங்க உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, இபி கார்டு இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா திடீர்னு வந்தாங்க, முன்னறிவிப்பே கொடுக்கல, திடீர்னு வந்தாங்க இடிச்சாங்க. இதெல்லாம் ஏரி இடம் புறம்பகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது உண்மையிலும் பாத்தீங்கன்னா அது வந்து ஏரி இடமே கிடையாது, அது விவசாய நிலம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாரையுமே வந்து மீடியாக்கள்ல வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் தான் வந்து கொண்டு வந்தாங்க. பத்திரிகைகள் அந்த சமயத்துல வீடு இடிக்கும் போது என்ன போட்டாங்கன்னா, ஆக்கிரமிப்புகள் அகற்றம் ஆக்கிரமிப்பாளர்கள் போட்டாங்க. ஆனா இவங்க யாருமே வந்து இந்த இடங்களை போய் ஆக்கிரமிக்கல. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு 50,000 1,00,000 இந்த மாதிரி வந்து பைசா கொடுத்து தான் அந்த இடங்களை வந்து வாங்கியிருந்தாங்களே தவிர யாரும் இவங்களா போய் ஆக்கிரமிப்பிக்கல. யார் ஆக்கிரமிச்சதுன்னு சொன்னா அதுக்கு இவங்ககிட்ட தகுந்த சான்றிதழ்கள் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து அந்த என்னன்னா ரெஜிஸ்டர்டு கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம அரசியல்வாதிகளும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் தாதாக்களும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடங்களை வந்து புறம்போக்கை வந்து புடிச்சு போட்டு அதை வந்து பிளாட் போட்டு இவங்கள்ட்ட வித்து இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ஏமாற்றப்பட்டவர்கள் தான். இவங்க வந்து ஒரு ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்றதே ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே பைசா கொடுத்து தான் போயிருக்காங்க, யாருமே பைசா கொடுக்காம போய். ஆக்கிரமிப்புனா ஃப்ரீயா போனாதான் அது ஆக்கிரமிப்பு. பைசா தான் நாங்க கொடுத்தோம். இப்போ இந்த இடம் வந்து எங்களுக்கு கம்மியா வருதுன்னு போது ஒரு ஆசை தானே. ஒரு இடம் கிடைக்குதுன்னு போது நமக்கு சரி இடமும் கிடைக்கும், நம்ம வாடகை இல்லாத போய் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா ஜனங்களும் கடன் வாங்கி எங்கெங்கயோ வட்டிக்கு வாங்கி எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா கடைசியில இப்போ இடமே இல்லைன்னும் போது எல்லாம் ஜனங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அந்த ஏமாற்றப்பட்ட நபர்களாக தான் அவங்க பார்க்குறோம். இப்போ அதில் தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த அட்லீஸ்ட் அந்த குழந்தைகளாவது நம்ம வந்து படிப்பு, ஏன்னா அந்த நவம்பரில் வந்து அதை இடிச்சாங்க. அப்போ அந்த 10th எக்ஸாம் +2 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைம்லலாம் எந்த மாதிரி சூழலில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி தெரியும். ஏன்னா வீடு இல்லை, எல்லாமே அந்த ரோட்டோரம் அந்த பைபாஸ் ரோட்டில் தான் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா இவங்க மாற்று இடம் கொடுக்கறதுக்கே 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி கொடுத்த மாற்று இடங்களும் எல்லாருக்கும் கொடுத்தாங்களான்னா கிடையாது. அப்படி கொடுத்த மாற்று இடத்துலையும் கூடப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு முன்னாள் இராணுவத்திற்கான இடத்த வந்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அது அங்கே கேஸ் நடந்துட்டு இருக்கு. இவங்களால வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அங்கே உருவாக்க முடியாமல் இப்போ கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு, நிலுவையில் இருக்கு. அதே மாதிரி நல்லூரில், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல நல்லூரில் கொடுத்தாங்க. இங்கே என்ன சொன்னாங்களோ ஏரியில் இருக்கிறாங்க அதனால அகற்றோன்னு சொன்னாங்க. இப்போ நல்லூரில் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏரி. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து மக்களை வந்து தொடர்ந்து அலைக்கழிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. அதிலும் குறிப்பாக குழந்தைகள் வந்து அதிகமான அளவில் இந்த மாதிரியான டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து பாதுகாக்கணும், அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து நம்மளுடைய நிறுவனம் வந்து அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எங்களுடைய நிறுவனம் அங்கே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடிப்புக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போனோம். இந்த இதில் வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நடத்திட்டு இருக்கோம். கூட பக்கத்துல இடம் கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் போன வருஷம் தொடர்ந்து குடிசைங்களை எரிக்கப்பட்டுட்டாங்க. முதல் 450 அப்படி எரிஞ்சிக்கிட்டே வந்து 3/4 வீட்டை எரிச்சிட்டாங்க. இப்போ இருக்குது ஒரு அரை பாகம் வீடு இருக்குது. எல்லாம் கட்டி கொடுத்தா நாங்கள் வரேன்றாங்க. இடம் மட்டும் இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஓலை குடிசைன்னு போட்டாவே இந்த வெயில் காலத்தில் எதுனா ஒரு வச்சு எரிச்சிடுறாங்க. எல்லாம் பயந்துக்கிட்டு குழந்தைங்க முதல் கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இடம் கொடுத்தும் அவங்களால வாழ முடியல அந்த இடத்துல. அந்த மாதிரி சூழ்நிலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சார், இப்போது குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஹெல்த் பெரிய வந்து ஒரு பாதிப்பு உள்ளாயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து இந்த கிராமத்தில் அண்டர் ப்ரிவிலேஜ், அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு
அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாங்கள் ஆய்வில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து அந்த சுகாதாரம் அப்படிங்கிறது. அப்போது அந்த ஆய்வுக்கு அப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணுறோம் அந்த கல்வியில் வந்து அதிகமாக பின்தங்கி இருக்கிறாங்க, சுகாதாரத்தில் பிரச்சனையாக இருக்குது, விவசாயத்தில் பிரச்சனையாக இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குங்கிறப்போ நாங்கள் இந்த சுகாதாரத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ சுகாதாரத்துக்காக இந்த வெளியில் போய் நிறைய அந்த அலோபதின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் வந்து நிறைய பண விரயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. அப்போ ஏன் நம்ம வந்து லோக்கல் மெடிசன்ஸ் அந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து ஏன் ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு இப்போ வந்து நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மதர் என்ஜிஓவாக இருக்கும். RCH ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த்துங்கிற அந்த ப்ராஜெக்டினுடைய மதர் என்ஜிஓவாக இருக்கும். அதே சமயத்தில் ISM சொல்லக்கூடிய ஆயுஷ் டிபார்ட்மெண்ட், மத்திய சுகாதாரத்துறை நடத்தக்கூடிய ஆயுஷ்ங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ISM வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நிறைய வேலைகள் வந்து செஞ்சுட்ருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்களுக்கான ட்ரைனிங் வகுப்புகள் அந்த மாதிரி விஷயங்களை எங்களுடைய நிறுவனத்தினுடைய இடத்துல எங்களுடைய பயிற்சி இடத்துல வந்து அதை கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு வந்து காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காந்திகிராம் பல்கலைக்கழகம் வந்து ஆமாம் அந்த காந்திகிராம் பல்கலைக்கழகத்திலேருந்து தான் பயிற்சியாளர்கள் வராங்க எங்களோட நிறுவனத்தில் வச்சு இப்போ இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ்க்கு கொடுக்குறோம். குறிப்பாக வந்து நம்ம அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தினோம்னாவே நிறைய விஷயங்களை நம்மளால் தவிர்த்தர முடியும், இயற்கை மருத்துவத்தை வந்து நம்மளால் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் அந்த வேலைகளை வந்து நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இந்த கிராமப்புறங்களில் வந்து இந்த ஆரம்ப சுகாதார மையம், அப்புறம் வந்து அந்த போலியோ எல்லாம் அவேர்னஸ் அதெல்லாம் அந்த பப்ளிக் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் எங்களோட இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்திய மருத்துவ முறைகளை வந்து அதிக அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொண்டு வரும். அந்த போலியோ சொட்டு மருந்து நாட்களில் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ போன முறை பார்த்தீங்கன்னா அந்த போலியோவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா பயங்கர வதந்திகள் கிளம்பி அந்த குழந்தைகள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்துகிட்டு அதை பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இந்திய மருத்துவ முறை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான மருத்துவ முறை. அதை நாம் பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாவே நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் வந்து தவிர்த்தர முடியும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம் நாங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த படிக்கும் பழக்கத்தை வந்து இது பண்ணணும், அதிகமாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது அந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து குறிப்பாக கிராம குழந்தைங்களுக்கு லைப்ரரி வசதிகள், நூலகங்கள், பொது இடத்துல போய் ஒரு நூலோ இல்லை பேப்பர் படிக்கிறதோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு பழக்கப்படுத்துறீங்க? இப்போ எங்களோட அந்த திட்டத்திலே ஒரு இதுதான் என்ன பண்ணுறோம்னா லைப்ரரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அந்த வாசித்தல் திறன் வளர்ப்பு பயிற்சியிலே ஒரு லைப்ரரி ப்ரோக்ராம் என்னென்னா நாங்கள் 5வது வரைக்கும் இந்த வாசித்தல் திறன் வளர்த்தல் பயிற்சி வச்சுட்ருக்குறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் வந்து 6வது படிக்கும் பொழுது அவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க, ஆனால் எங்களுக்கு புத்தகங்கள் கொடுங்க நாங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு 6வதுலேருந்து திட்டம் கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா லைப்ரரி ப்ரோக்ராம் சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து அந்த குழந்தைகள் வந்து படிக்கலாம். அதே சமயத்தில் அந்த குழந்தைகள் அந்த புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கலாம். லெண்டிங் லைப்ரரி மாதிரி கொடுக்குறோம். அதை வந்து அந்த குழந்தைகள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் படிக்கலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கும்போது என்னென்னா அவங்களுடைய அக்கா அண்ணனுங்க அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நேரங்களில் இவங்களுடைய அக்கா அண்ணனுங்க எல்லாமே வந்து ஒரு 5வது 6வது முடிச்சுட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஜெம் கட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, ஜெம் கட்டிங் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த பகுதியில் வந்து அந்த நிறைய இருக்குது அந்த ஜெம் கட்டிங், அந்த அமெரிக்கன் டைமண்ட் சொல்லிட்டு அந்த இது கட் பண்ணுறது நிறைய இருக்குது. அதில் நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் கிராமங்களில் அந்த மாலை நேர வகுப்புகள் வந்து வச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகுப்புகளின் மூலமாகவும் இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் சனிக்கிழமைகளில் எல்லாருமே வந்து யார் வேணாலும் வந்து அந்த சென்டரில் வந்து படிக்கலாம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலை நேர வகுப்புக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய சென்டரில் வந்து எல்லாருமே அந்த புத்தகங்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழலையும் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ஆனால் என்னன்னா இப்போ நாங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் பெற்றோர்களால் படிக்க முடியாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைகள் தான் படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் படிக்க தெரியாதவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ குழந்தைகள் தான் இந்த கதைகள்லாம் படித்து பெரியவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி கலெக்ஷன் சொல்லிட்டு இந்த குழந்தைகள் வந்து எங்களுடைய பணியாளர்களோடு சேர்ந்து அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய வயதானவங்கள்ட்ட அந்த பழைய காலத்து கதைகளை வந்து கேட்டு அதை வந்து எழுதி அதையும் புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறோம், பப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். கதைகள் எழுதுனது இந்த குழந்தைகள் தான், அதாவது கேட்கறது குழந்தைகள் கேட்டு அதை எழுதுறாங்க, சொல்றது வந்து அந்த வயதான முதியோர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ முன்னெல்லாம் பார்த்தா தாத்தா பாட்டியெல்லாம் வீடுகளில் வந்து கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த சூழல் வந்து மாறிட்டு இருக்கு. ஈவன் கிராமப்புறங்கள்லேயே கூட குழந்தைகளுக்கு வந்து கதை சொல்லக்கூடிய ஒரு இது வந்து ரொம்ப அரிதாகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த கதைகள் வந்து பாதுகாக்கப்படணும், அட்லீஸ்ட் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறப்போ இந்த கதைகளை நம்ம அட்லீஸ்ட் கலெக்ட் பண்ணி ஒரு மாதிரி இந்த புத்தகமாவது கொண்டு வருவோம். ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு 150 கதைகளை வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதில் 5 கதைகள் வந்து இப்போ புத்தகமாக வந்திருக்குது. அடுத்தடுத்த கதைகள் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து அதை பப்ளிஷ் பண்ண இருக்கிறோம் நாங்கள். சரி, இப்போ இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு அந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருக்கா குழந்தைகளுக்கு?
ஆக்டிவிட்டி பேஸ்டுன்னா என்ன மாதிரி? நீங்க வந்து ஈகோ கிளப் பண்றதோ இல்ல வந்து ஏதாவது வந்து இந்த சாலை அந்த மாதிரி ஆமாம், இப்போ நம்மளுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இந்த வேர்கள் குழந்தைகள் இயக்கம் அப்படிங்கிறதே வந்து நிறைய வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் உள்ளடக்கியதாக தான் இருக்கும். ஒன்று பார்த்தா அந்த ஊருக்கு 100 மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம். அந்த ஊரில் வந்து அவங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த மேப் போட்டு எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் அதில் அவங்க ஈடுபடுறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான வேலைகள் இருக்கிறாங்க. புகையிலைக்கு எதிரான கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில்ட்ரன் அகேன்ஸ்ட் டுபாக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாணவர் அமைப்புலையும் இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் என்ன வேலை திட்டம் அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைகளே வந்து முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒன்று முடிவு பண்ணி பண்ணுறது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வருஷத்தில் ஒரு முறை வந்து தலைமைத்துவ பயிற்சி முகாம் அப்படிங்கிறது இருக்கும். அதில் எல்லா குழந்தைகளும் எல்லா மாவட்டத்தினுடைய நாங்கள் பணி செய்யக்கூடிய எல்லா மாவட்டத்தினுடைய குழந்தைகளும் அங்கே வந்து வந்திருப்பாங்க. அவங்க ஒரு வேலை திட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. எந்தெந்த மாதத்தில் என்னென்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு, என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி அதன் மூலமாக தான் இந்த ஆண்டு முழுமையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அதனால நிறைய வந்து இந்த அவங்க வந்து ஒரு மாதிரி ஆக்டிவாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இருக்கும். அவங்களோட குழந்தைங்களுடைய பங்கேற்போடு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கும். இந்த குழந்தைகள் அமைப்பு பற்றி இவ்வளோ நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. இதில் முக்கியமாக இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைகள் வந்து நல்ல படிக்கிற ஆர்வமுள்ள குழந்தைகள் தொடர்ந்து படிப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுல ஆர்வமே இருக்காது, சரியாக படிப்பு வராது. பட் அவங்க வந்து ஒரு ஸ்கில்லில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் பகுதியிலே சொன்னீங்க இந்த ஜிம் கட்டிங். அப்போ அந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோர் ஆக்கிற முயற்சிகள், அந்த இயற்கையில் அவங்களுக்கு இருக்கிற அந்த தனித்திறமையை வச்சு அவங்களை வந்து ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஸ்கில் கொடுத்து தொழில் முனைவோர் ஆக்கும் அந்த மாதிரி ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறீங்களா? நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகளை வந்து நாங்கள் வந்து ரெஃபரல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு மற்ற நிறுவனங்கள் யார் யார் எங்கே செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு 8வது படிக்கக்கூடிய பையன் வந்து ரொம்ப படிக்க முடியல, அவன் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து அவன் எதில் ஆர்வமாக இருக்கானோ அந்த மாதிரி பண்ணுறான். சமீபத்தில் கூட ஒரு பையன் கவியரசன் சொல்லிட்டு ஒரு பையன், ரொம்ப அருமையான பையன், நல்ல எங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடிய பையன். ஆனால் வந்து அவனால் 9வது படிக்கிறான், ஆனால் அவனால் தொடர்ந்து வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கான். அவனை ஸ்கூல்லையும் வச்சுக்க மாட்டக்கூடிய ஒரு நிலை. அப்போ அதனால என்ன பண்ணுறான்னா இப்போ அந்த பையன் வந்து டெய்லரிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறான். ஸோ அப்போ அவனை வந்து அந்த டெய்லரிங் வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவன் சும்மா போய் ஏதோ படிக்கிறதுங்க இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி, அவன் இப்போ 10வது வேறு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழல், எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. அப்போ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு அந்த திறமை இருந்தால் அவங்க ஒரு தொழில் முனைவோர் ஆகலாம் இல்லையா? நிச்சயமா. சார், இந்த தியேட்டர் குரூப்னு போட்டிருக்க சொல்லியிருக்கீங்க, அது என்ன தியேட்டர் குரூப்னா என்ன பண்றீங்க? ஸ்டெர்லிங் பிளேபேக் தியேட்டர்னு சொல்லிட்டு இது ஒரு வாழ்வு நிகழ்வரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். பிளேபேக் தியேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஜோனத்தன் ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல அவங்க உருவாக்குன ஒரு தியேட்டர் வந்து அது வந்து அதை வந்து இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இப்போ நாங்கள் பயிற்சி பண்ணிருக்கோம். குறிப்பாக சென்னையில் வந்து ஸ்டெர்லிங் பிளேபேக் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு 2002 வந்து ஆரம்பிச்சது. இதில் நிறைய மாணவர்கள், குறிப்பாக கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் வந்து இதில் இருக்கிறாங்க. இது வந்து என்னன்னு சொன்னால் மற்ற தியேட்டர் மாதிரி இல்லாமல் மற்ற அரங்கங்களில் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு நிகழ்ச்சியை தயார் பண்ணிட்டு போய் அங்கே கொடுப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படின்னு சொன்னால் அந்த ஆடியன்ஸ் வந்து வந்திருப்பாங்க, அதே மாதிரி ஆக்டர்ஸும் இருப்பாங்க. ஆடியன்ஸ்டேருந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை கேட்போம், அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை, ஒரு அனுபவத்தை. இது வந்து பொது இடங்களில் நடத்தலாம். அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டு அந்த மாதிரி இடங்களில் நடத்தியிருக்கிறோம், குழந்தைகள் சிறையில் நடத்தியிருக்கிறோம், அதே மாதிரி குழந்தைகள் இல்லங்களில் நடத்திருக்கோம், முதியோர் இல்லங்களில் நடத்திருக்கோம், அந்த மாதிரி குரூப்பாக இருக்கக்கூடிய இடங்களில் நடத்தியிருக்கிறோம். அங்கே வந்து கதைகளை கேட்டு உடனடியாக வந்து அந்த ஆக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு தெரப்பியாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு அரங்கம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தெரப்பியாக அவங்க வந்து நடிப்பு பயிற்சிங்கிறது இருக்கும், ஒரு பயிற்சிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த நிகழ்த்துதல் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அது பயிற்சிங்கிறப்போ இன்ட்ரோடக்டரி ஒர்க் ஷாப், இன்டர்மீடியட் ஒர்க் ஷாப், அட்வான்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு நிறைய நிலைகளில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து அந்த வர்ற மாணவ மாணவிகளை வந்து எங்கேருந்து வருவாங்க? அவங்க கல்லூரிகள்ல இருந்து வருவாங்க, எல்லா கல்லூரிகள்ல இருந்து வருவாங்க. குறிப்பாக சமூக பணி படிக்கக்கூடிய மாணவர்கள் வருவாங்க. எல்லா இப்போ சென்னையில் நிறைய கல்லூரிகள் இருக்காங்க. இது வந்து சென்னை பேஸ்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்ற இடங்களில் பயிற்சிகள் தான் கொடுக்குறோம், ஆனால் சென்னையில் மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குறோம். இந்த மாணவர்கள்லாம் இணைஞ்சு ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி குளோபல் ஈவெண்ட்னு இருக்கும், ஒரே நாளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாடுகளில் வந்து ஒரே நேரத்தில் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். அந்த குளோபல் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து நிறைய நேரங்களில் நம்ம ஸ்டெர்லிங் பிளேபேக் தியேட்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ திரு கஸ்டர் வின்சென்ட் சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நிறைய இடங்களில் போய் பணியாற்றுறப்போ, அதுவும் குழந்தைகளை வந்து அந்த ரெஸ்கியூ பண்ணுறப்போ பேரண்ட்டோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது? அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை வந்து நம்மளை வந்து இந்த குழந்தைங்க அவங்க வர வேண்டிய வருமானத்தை நம்ம இந்த நிறுவனம் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி முதல்ல கோவப்படுறாங்களா? எப்படி உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்குது? அதான் பெற்றோர்கள்
கூடியமானவற்றில் பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் நல்லா வளரணும், நல்லா வாழணும்னு தான் நினைப்பாங்க. நமக்கு எதாவது ஏற்பட்ட அந்த கஷ்டங்களோ பிரச்சனைகளோ அவங்களுக்கு தாக்கக்கூடாது, அதுலேருந்து மீளணும்னு நினச்சி தான் நம்மளை வரவேற்பாங்க. ஒரு சிலர் அதில் இந்த தவறான என்ன ஹேபிட்ஸ், அதாவது பழக்க வழக்கம் உள்ள சில பெற்றோர்கள் இருப்பாங்க, தகப்பனாரோ ஏதோ போதைப் பொருளுக்கு அடிமையான அந்த மாதிரி இருந்தவங்க தான் அவர்களும் சில நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு மறுப்பாங்க. அந்த மறுப்பு தெரிவிக்கும் போது அவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுப்போம். இந்த மாதிரி மற்ற குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறோன்னு ஃபுல்லாக எங்களுடைய ஸ்டாஃப்ஸு அதில் விளக்கங்கள் கொடுத்து அவங்களுக்கான என்ன பிரச்சனைனா குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி அறிவு கொடுத்தா நாளைக்கு அவங்க வளர்ந்து உங்களுக்குமே ஒரு பாதுகாப்பும் நல்ல ஒரு அரவணைப்பாகவும் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சில விளக்கங்கள்லாம் கொடுத்தா ஏற்றுக்கொள்வார்கள். பெற்றோர்கள் எப்பவும் தன்னுடைய குழந்தை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் அந்த விஷயத்தில் எதிர்ப்பு கிளம்பினது கிடையாது. அந்த குழந்தை தொழிலாளர்கள் போகிறாங்க வேலைக்கு, அங்கே உள்ள அந்த முதலாளித்துவம் அவங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தால் மட்டுமே கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம நேரடியாக பேசி தீர்த்து. ஏதாவது ஒரு அனுபவம் வந்திருக்கா? ஏதாவது நிறுவனங்கள்லேருந்து நீங்கள் குழந்தைய மீட்டுறது, அதனால அந்த நிறுவனங்கள் வந்து உண்மையில ஏதாவது தாழ்ப்புணர்ச்சியோடையோ இல்லை அவங்க ஏதாவது சண்டை போட்டோ அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அந்த மாதிரி நான் போன வரைக்கும் கிடையாது. எங்களுக்கு நிறுவனருக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. அப்படியா? சிறில் சார், நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, குறிப்பாக நாங்கள் அந்த செங்கல் சூளைகளில் நிறைய வேலை செஞ்சுட்ருக்கோம். செங்கல் சூளைகளில் வந்து குழந்தைகளை வந்து மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வேலைன்னு வச்சுங்களேன். இப்போ ஒன்று வந்து முதல்ல வந்து அந்த முதலாளிகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், லேபர் காஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக. ஆமாம், நிச்சயமாக. அதனால திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம். அந்த பூந்தமல்லி பகுதிகளில் வேலை செஞ்சுட்ருக்கிறோம். நாங்கள் ஒரு 15 சென்டர் வச்சுருந்தோம், இப்போ ஒரு 3 சென்டர் இருந்துகிட்ருக்கு. அங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தை தொழிலாளர்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ இவங்களை வந்து மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டிய கடமை வந்து அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்குது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் பெரிய அளவில் இதில் வந்து அக்கறை காட்டாததுனால தொடர்ந்து ஒவ்வொரு வருடமுமே வந்து இது வந்து தொடர்ந்துட்டுருக்கு. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் முதல்ல அந்த முதலாளிகளை வந்து பார்த்து பேசி அவங்களோட ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி, இது வந்து சட்டப்படி குற்றம், அதே சமயத்தில் நீங்கள் ஒரு நியாயமாகவும் இதை வந்து நீங்கள் எங்கேயுமே நியாயமாக சொல்லவும் முடியாது. அதனால் இது வந்து நீங்கள் அவங்கள வந்து மீட்டெடுத்து ஒரு பள்ளி நடத்துவோன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே வந்து அந்த இடங்களை வாங்கி, இப்போ எங்களோட ஸ்கூல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த சேம்பருக்குள்ளேயே இருக்கும், அவங்கள்ட்டே இடம் வாங்கியிருப்போம். அந்த சென்டர் ஒன்று ரெடி பண்ணி நாங்கள் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த குழந்தைகள் வேலை செய்யாமல் அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடைப்பட்ட அந்த பள்ளியில் வந்து படிக்க வச்சு அவங்கள வந்து திருப்பி மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்றத செய்கிறோம். அந்த ரெகுலர் ஸ்கூல். இந்த மாதிரி எத்தனை பள்ளி நடத்துறீங்க? இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு 3 இடங்கள்ல அந்த மாதிரி. எந்தெந்த இடங்கள்ல? பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய அந்த வயலாநல்லூர், சொக்கநல்லூர் அப்படின்ற அந்த இடங்கள்ல இருந்துட்டு இருக்கு. வேலுச்சாம்பர் அப்படிங்கிற இடங்கள்ல, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி. இது அங்கே வந்து கிட்டத்தட்ட 150 சேம்பர்ஸ் இருக்குது. நாங்கள் கவர் பண்ணுறது ஒரு 25 சேம்பர்ஸ் தான் நாங்கள் இந்த சென்டர் மூலமாக கவர் பண்ணுறோம். ஆனால் இன்னும் நிறைய சேம்பர்ஸ் இருக்குது. குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படியும் ஒரு 20,000 குழந்தைகள் வந்து இருப்பாங்க, குழந்தை தொழிலாளர்கள். இப்போ இது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையும் கூட. சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதுன்னு சொல்லலாம். அப்போ இவங்க எல்லாமே பாதுகாக்கப்படணும், இவங்க எல்லாருமே வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய அரசாங்கத்தோடவும் பேசிட்டு இருக்கிறோம், திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தோடவும் நிறைய பேசிட்டு இருக்கிறோம், அங்கே கல்வித்துறையோடவும் பேசிட்டு இருக்கிறோம். அந்த SSAன்னு சொல்லக்கூடிய சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தை வந்து சிறப்பாக கொண்டு வாங்க. ஏன்னா சும்மா ஏனோ தானோ அப்படிங்கிறது நடத்தாம சரியான முறையில் அது எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தணும். சர்வ சிக்ஷா அபியான் ரொம்ப நல்லா நடந்துட்டு தானே இருக்கு. எங்கங்க? இல்ல, சர்வ சிக்ஷா அபியான் அந்த மாண்டிசரி மெத்தட் மாதிரி அது ரொம்ப நல்லா தானே நடக்குது. இல்ல, அது சர்வ சிக்ஷா அபியான் பெருசா ரொம்ப நல்லா நடக்கிற மாதிரிலாம் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சர்வ சிக்ஷா அபியான் அந்த அனைவருக்கும் கல்வியில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த ABL மெத்தடுங்கிறது வந்து ஸ்கூல்ஸ்ல நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த அனைவருக்கும் கல்விங்கிற அந்த திட்டம் வந்து பெரிய அளவுல இந்த குழந்தைகளுக்கு இதா இல்லை. அந்த குழந்தை அந்த ரெகுலர் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு ஓகே, ஆனா இந்த சைல்ட் லேபருக்கு வந்து இது வந்து பெரிய அளவில் உபயோகமாக இல்லவே இல்லைன்னு நான் அடித்து சொல்ல முடியும். நாங்கள் கல்வித்துறையோடவும் நாங்கள் இதை பேசிட்டு இருக்கிறோம், அவங்களோட இயக்குனரோடவும் நாங்கள் இந்த தகவல்களை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் மாற்றுங்க நீங்கள். ஏன்னா அவங்க வந்து அகடமிக் இயரை பார்க்குறாங்க, ஜூன் டு ஏப்ரல் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வந்து மைக்ரண்ட் பாப்புலேஷன் இங்கே வந்து என்னன்னு சொன்னால் டிசம்பரில் தான் வர்றாங்க, ஆகஸ்ட்டில் போகிறாங்க. ஸோ இப்போ அதை புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் அதை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பட் ஏன்னா இந்த குழந்தைங்களை எப்படி ஒரு ஒரு கோட்டு கீழே கொண்டு வர்றது? ஏன்னா கல்வி எல்லாமே வந்து அந்த ஒரு 12 அந்த ஜூன்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அப்படிதான் வந்து எல்லா அகாடமிக் இதுலையும் இது பண்ணுது. பட் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதற்காக தான் SSAங்கிறதே என்னன்னு சொன்னால், அனைவருக்கும் கல்வி திட்டங்கிறதே என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு இலகுவாக, அதாவது இப்போ SSAல வந்து மற்ற ரெகுலர் ஸ்கீம் மாதிரி கிடையாது, எப்போ வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் சேர்த்துக்க முடியும். இன்னைக்கு அரசாங்க ஆணையம் இருக்கு, ஜூன் மாசம் தான் குழந்தைகளை வந்து பள்ளியில சேர்க்கணும்னு கிடையாது. எந்த டைம்ல போனாலும் அந்த ஏஜ் இருந்துச்சுன்னு எல்லா வகுப்புகளுமே அப்படி ஒரு சட்டமே இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை பத்தி பெரிய அளவுல யாருக்கும் தெரியுது. அப்ப நாம என்ன சொல்றோம்னா,
இந்த குழந்தைகள் வந்து முதல்ல இது வந்து அடிப்படையான கல்வி. இப்போ நீங்க ஒரு 6 மாதம் வந்து ஒரு அடிப்படை கல்வி கொடுத்து அவங்கள வந்து ரெகுலர் ஸ்கூல்ல போட்டுறணும். ரெகுலர் ஸ்கூல்ல சேர்க்கும்போது அவங்க அந்த ஒரு திட்டமைப்புக்குள்ள அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள எல்லாமே வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லை. அந்த ஆரம்பத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி வந்து ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஏன்னா இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அனுப்பும்போது கூட கிராமப்புறங்களில் அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ணும்போதும் சில பிரச்சனை வருது. சில ஸ்கூல் ஹெச்எம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இப்போல்லாம் சேர்த்துக்க முடியாது, ஏன்னா இவங்க செப்டம்பர் மாதம் தான் ஊருக்கு போவாங்க, செப்டம்பர்லலாம் ஸ்கூலில் சேர்த்துக்க முடியாது, ஜூன் மாதமே முடிஞ்சிடுச்சு, அட்மிஷன்லாம் முடிஞ்சிடுச்சும்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க எந்த மாதம் வந்தாலும் சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்களோட சூழலோட அவங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இல்லைன்னா அந்த குழந்தை வந்து திருப்பி படிக்காம போனால் திருப்பி அடுத்த வருஷம் எங்களுடைய அந்த குழந்தை தொழிலாளர் பள்ளிக்கு தான் வருவோம். அப்போ நாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இப்போ அவங்களோட பேச வேண்டியிருக்கு, அந்த மாவட்ட நிர்வாகத்தோட பேச வேண்டியிருக்கு, பேசி அவங்கள திருப்பி வந்து அவங்கள சேர்க்க வேண்டியிருக்கு. அது எல்லாரும் செய்வாங்களான்னா கிடையாது. நிறைய பேர் போவாங்க, இல்லை சேர்க்க முடியாதுன்னு சொன்னோன்னா போயிடுவாங்க, அவ்வளோதான். சிலர் தான் வந்து எங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்வாங்க, இந்த மாதிரி சேர்க்க மாட்டேன்றாங்க சார், என்ன பண்ணலான்றப்போ நாங்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் நிறைய நேரங்களில் நிறைய குழந்தைகளை சேர்க்க முடியாமல் போகிற சூழல் தான் இருக்குது. அப்போ அது வந்து ஒட்டுமொத்தமாக கல்வித்துறை வந்து எந்த நேரத்தில் யார் வந்தாலும் சேர்க்கலான்ற தகவலை வந்து முழுமையாக கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நேயர்களே, நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்ம மேக்ட், அதாவது மேரி ஆன்னி சேரிட்டரி ட்ரஸ்டோடைய இயக்குனர் திரு சிரில் அலெக்சாண்டர் அவங்க கிட்ட நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அவங்களோட வந்து அவங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் திரு கஸ்டர் வின்சென்ட், அப்புறம் வந்து திருமதி சாரா, அவங்க இதனால பயனடைஞ்ச திருமதி விஜயகுமார், இவங்க எல்லாமும் நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சார், இந்த உங்க என்ஜிஓவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்னென்ன பண்றீங்க? குழந்தைகளுக்கு அதிக அளவு பண்றீங்க, அதே சமயத்தில் பெண்களுக்கும் வந்து நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் கூட சில என்ஜிஓஸ் வந்து கோஆர்டினேட் பண்றாங்க. ஸோ உங்க பங்களிப்பு எப்படி இருக்கு? வந்துட்டு நாங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் வச்சுட்டு இருக்கல. நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கிறோம். அதாவது வளரிளம் பெண்களுக்கு வந்து அவங்களுக்கான லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறத வந்து வச்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர் சங்கங்களை வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோமே தவிர இந்த மற்ற நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ள நாங்கள் போகலை. நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே அந்த விஷயங்களுக்குள்ள போக வேணாம். குழந்தைகளை மையப்படுத்தி குழந்தைகளுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக தேவைப்பட்டதுன்னு சொன்னால் பெற்றோர்களுடைய சங்கங்களை வந்து உருவாக்குவோம், ரைட் பேஸ்ல கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் அமைப்புகளை வந்து கொண்டு போட்டுருக்கோம். அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுங்கிறது பெரிய அளவில் நாங்கள் அதுக்குள்ளே போகிறோம். அதில் நீங்கள் அந்த மாதிரி இல்லை. ஓகே, இப்போ உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க வந்து குழந்தைகள் புத்தகங்கள் இது பண்ணுறாங்க அப்படின்னு, நீங்களும் வந்து அவங்க எழுதின புத்தகங்கள் எல்லாம் பதிப்பகமாக போடுறீங்க அப்படின்னு. வேறு விதமான அந்த ஊடகங்களுடைய தாக்கத்தை வச்சு அவங்களுக்கு வந்து ஏதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். குறிப்பாக வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் முதல்ல அந்த திட்டங்கள் ஆரம்பித்த போது அந்த கிராமத்திலேயே வந்துட்டு பயணம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அது வந்து என்னென்னு சொன்னால், ஒரு பையன் வந்து என்ன மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னென்ன மாதிரி சின்ன சின்ன ரீசனுக்கெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ட்ராப் அவுட் ஆயிடுது, வெறும் ரொம்ப அற்பமான விஷயமா இருக்கும். ஆனால் அதுவே வந்து ஒரு குழந்தை வந்து அந்த கல்வியிலிருந்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு பயணம் அப்படின்ற வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் எந்த இதுக்கு அதிகமாக வந்து குழந்தைகள் வந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்க? ரீசன்ஸ், மேஜர் ரீசன்ஸ் வந்து என்னன்னு சொன்னால், இந்த கல்வி சூழல் தான் சொன்னோம். கல்விக்கூடங்கள் இருக்கக்கூடிய சூழல். ஏன்னா கல்விக்கூடங்கள் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து எப்படின்னா போகும்போது அந்த குழந்தைகளுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து போகிறாங்க கிராமப்புறங்கள்லேருந்து. அப்போ போய் அவங்களை ஏதாவது திட்டினீங்கன்னா கூட நின்றுவாங்க, குழந்தைங்க வரமாட்டாங்க. பெண் குழந்தைகளை வந்து ஒரு வாத்தியார் திட்டினாருன்னா கூட வரமாட்டாங்க. நீங்கள் வீட்டு பாடம் செஞ்சுட்டு வாங்கினா கூட வரமாட்டாங்க. ஏன்னா வீட்டில் போகணுன்னா வேலை செய்யணும், அவங்க பெற்றோர்களுக்கு வீட்டு பாடம் சொல்லித்தர முடியாது, அவங்களுக்கு செய்ய முடியாது. அவங்களை ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்துட்டு இருப்பான், அவனால போய் சேரதே டயர்டாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த சூழல் வந்து குழந்தைகளுக்கான சூழலாக இல்லைன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகள் வந்து வரமாட்டாங்க. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மி. நாங்கள் வேலை செய்யக்கூடிய பகுதிகளில் இந்த கல்வியினால் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, ஏன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கல்வி அப்படிங்கிறத பற்றியான விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது வந்து நம்ம விவசாயத்தில் கற்றுக்கணும், இல்லை விவசாயத்தில் வேலை செய்யணும், ஆடு மாடு மேய்க்க போகணும், இந்த மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர 8வது வரைக்கும் படிச்சிட்டாவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். 8வது முடிச்சிட்டான் அவள் தான் என்னமோ ஒரு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர கல்வி வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமானது அப்படிங்கிறத வந்து கொண்டு வர முடியல. ஏன்னா அங்கே அதற்கான உதாரணங்களும் கிடையாது. யாராவது இப்ப நல்லா படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலையில அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை தான் இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓரளவு வந்து இந்த 10th இல்ல 12th படிச்ச இளைஞர்களுக்கு வேலைக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கு. அதாவது அந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்து இவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் இருக்கு.
கிராமப்புறத்தில் நிறைய திட்டங்கள் இப்போ கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இருக்கா? கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் முதல் முக்கியமானது இந்த 10வது படிக்கக்கூடியதில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிறாங்கிறது. பாஸ் ஆகக்கூடியவங்களுக்கு வந்து +1 +2 வந்து அங்கே கிடையாது, பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய நகரத்துக்கு தான் போகணும். ஒரு சிறு நகரத்துக்கு தான் அவங்க போய் படிக்கணும். பக்கத்தில் போய் +1 +2 படிக்க முடியாது. அப்போ 10வது முடிச்சதோட ஏதாவது ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது. இன்னொன்று 10வதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டாலும் கூட அதை திருப்பி எழுதி அதில் பாஸ் பண்ணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் அதெல்லாமே வந்து ரொம்ப கம்மி. அப்போது அது வந்து திருப்பி 10வதுனா முடிஞ்சு போச்சு, அதோட சரி. 10வது பாஸாக ஃபெயிலாக அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி இந்த நம்ம சொல்லக்கூடிய திருப்பி அதை அட்டெம்ப்ட் எழுதுறது அந்த அவைகள்லாம் வந்து பெரிய நிறைய இல்லை. அதே சமயத்தில் இந்த மார்க்குக்காக கூடுதல் மார்க் அப்படிலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் எட்டவே இல்லை, கிராமங்களில் வந்து பெரிய அளவில் போய் சேரவே இல்லை. அதே மாதிரி இப்போ +2 முடிச்சுட்டு கல்லூரிகளில் சேரக்கூடிய அவங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ தான் ஒரு மாதிரி குழந்தைகளை வந்து மோட்டிவேட் பண்ணி நிறைய இடங்கள்ல நம்ம வந்து சேர்த்து விட்டுட்டு இருக்கிறோமே தவிர பெரிய அளவில் அது ஒன்றும் பெரிய மாற்றமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம் நாங்கள். ஓகே, இந்த குறும்படங்கள் பற்றி சொன்னீங்க, அதை பற்றி. இப்போ அந்த பயணம் அப்படின்ற அந்த ஒரு குறும்படம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அந்த மார்ஷ்லேண்ட் வந்து எப்படி பால்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையின் மரணம் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்தோம். டாக்குமெண்ட்ரி எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அசோசியேஷன் அவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கான நிறைய போராட்டங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எப்படி எந்த அளவுக்கு வந்து ஒரு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பாலா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அகரம் அப்படிங்கிற அந்த குழந்தைகளுக்கான ஒரு பெண் குழந்தையினுடைய கல்வியை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, அது ஒன்று எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து எடுத்திருந்தோம். அப்புறம் புகையிலைக்காக 2 விஷயங்களை செஞ்சுருக்கோம். 3ஆம் உலகப் போர்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அது வந்து பாதிப்புகளை கொண்டு வரும், அது குழந்தைகளுக்கும் சொல்கிற மாதிரி அடல்ட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்கிற மாதிரி 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இவைகள் மூலமாக வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இதில் கொண்டு வரும். அதே மாதிரி புத்தகங்கள் வந்து நிறைய அந்த அந்த ஃப்ளாஷ் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். அந்த ஃப்ளாஷ் ஸ்டோரிஸ் வந்து அது வந்து பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்குறீங்களா? எப்படி? எல்லா பள்ளிகள்லையும் கொடுத்து நாங்கள் பணி செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே பயன்படுத்தி இலவசமாக கொடுக்குறீங்க? ஆமாம், இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். மற்ற இடங்கள்ல அதை வந்து வாங்கி அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எங்களோட இடங்கள்ல இலவசமாக. எத்தனை புத்தகங்கள் அந்த மாதிரி? அது வந்து 5 கார்டு இதில் ஃபர்ஸ்ட் இந்த இதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி டுபாக்கோக்காக ஒரு 5 கார்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி அது டுபாக்கோ வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 மொழிகள்லையுமே வந்து அதை பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து டுபாக்கோ கார்டுனா அதாவது வந்து ஒரு பாதிக்கப்பட்டவருடைய கதையே ஸ்டோரியா, புகையிலைனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து ஒரு கதையாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மூக்குப்பிடி போறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை, புகையிலை அந்த செய்தியை கதை மூலமா சொல்றது, செய்தியை கதை மூலமா சொல்றது, மெல்லும் வகை புயலினால் ஏற்படக்கூடிய புகையினால செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நாங்கள் அந்த பப்ளிகேஷன்ஸில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக பப்ளிகேஷன் டிவிஷன் தனியாக ஒரு டிவிஷன் வச்சு அவங்க அதில் நிறைய வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை பரவலாக்கணும், இன்னும் எல்லா இடங்கள்லையும் பரவலாக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அரசாங்கத்தோடும் பேசிட்டு இருக்கோம். சில இதை வந்து அவங்களே பப்ளிஷ் பண்ணி அவங்க நேமில் பப்ளிஷ் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து ஒரே இதில் வந்து கொடுக்குற மாதிரியான வேலைகளையும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அந்த முதியோர் இல்லம் அந்த மாதிரி முதியோர் இல்லம் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறீங்களா? இப்போ எங்களுக்கு வந்து அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு முதியோர் இல்லம் வச்சுருக்கோம். இது எப்படின்னு சொன்னால், இது முதியோர் இல்லம்னா ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஒரு இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கிராம சூழலில் அந்த கிராமத்தில் வந்து பெரியவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா இது பெரிய நகர்ப்புறங்களில் இருக்கவங்க இருக்க மாட்டாங்க. கிராமப்புறங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு தேடி வந்துடுறதுனால அந்த கிராமங்களில் வந்து பெரியவங்களை அங்கே துவக்கி விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து அந்த கிராமங்களிலே தான் வாழ்ந்த இடங்கள்லேயே வந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரியான பெரியவங்களை கொண்டு வந்து ஒரு கிராம சூழ்நிலையை ஒரு அவங்க கிராமத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அங்கே இருப்பாங்க. அதோடு கூட இந்த இப்போ நம்ம போரூரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இந்த மாதிரி நாங்கள் பணி செய்யக்கூடிய அந்த செங்கல் சூழலில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், படிப்பு அது எங்களால் இதுக்கு மேலே படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து சில குழந்தைகளை நாங்கள் கொண்டு போய் அங்கே வச்சுருக்கோம். அப்போ அந்த பெரியவங்களும் குழந்தைகளும் சேர்ந்து ஒரு இல்லமாக வந்து அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில். இதில் வந்து ஆதரவு இல்லாத குழந்தைகளும் ஆதரவு இல்லாத குழந்தைகளும் அதில் இருக்கிறாங்க. அதில் சரி சார், இப்போது உங்கள் இதில் வந்து நிறைய திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, பல வித்தியாசமான முயற்சிகளும் நீங்கள் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் வந்து அந்த ஃபண்ட் இதை வந்து எப்படி தொடர்ந்து நடத்துறதுக்கான பொருளாதார வசதி அதை எப்படி நீங்கள் வந்து மேம்படுத்த? எங்களுக்கு வந்து இப்போ அந்த குழந்தைகளுடைய அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ்மி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எங்களுக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைகளுடைய பங்கேற்பு உரிமைக்காக பண்ணக்கூடிய நிகழ்வுகளுக்கு. இந்த பூந்தமல்லி பொறுத்த வரைக்கும் பூந்தமல்லி சைல்ட் லேபர் ஸ்கூல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் SSA ப்ரோக்ராமில் பண்ணோம், அப்புறம் இண்டஸ் ப்ரோக்ராமில் பண்ணோம். இப்போ வந்து லோக்கல் ஃபண்ட் ரைசிங் என்னோட நண்பர்கள், அதே மாதிரி நம்மளுடைய ஐடியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த மாதிரி சில நிறுவனங்கள், இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், திரு ராஜ்குமார் அந்த மாதிரி அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் வந்துட்டு இப்போ இந்த சைல்ட் லேபர் ஸ்கூல் அது திரு மாரிமுத்து
யூத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் வந்து அடாப்ட் பண்ணிடுவாங்க, ஒவ்வொரு ஸ்கூலையும் ஒருத்தர் வந்து அடாப்ட் பண்ணிடுவாங்க. அந்த 6 மாதம் ரன் பண்ணுறது வந்து அவங்களுடைய பொறுப்பில் இருப்பாங்க. அது வந்து அங்கே செஞ்சுட்ருக்குறோம். அது இல்லாமல் இன்கம் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், நாங்கள் அங்கே தயாரிக்கிற அந்த உரங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து அதை வந்து விற்பனை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓல்டேஜ் ஹோமும் சில்ட்ரன்ஸ் ஹோமும் அந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கொண்டு வந்து அந்த இதில் வரக்கூடிய இன்கம் வச்சு அதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். வெளியிலேருந்து ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து லோக்கல் ஃபண்ட் ரைசிங் சொல்லிட்டு அப்பப்போ சில ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்ஸும் நடத்திட்டு இருக்கிறோம். சில திரைப்படங்கள் இப்போ இந்த தசவதாரம் வந்தப்போலாம் அந்த இது புக் பண்ணி ஃபுல்லாக நாங்கள் ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒரு கோமகனுடைய அந்த 50 hours வந்து நான் ஸ்டாப் கின்னஸ் ரெக்கார்டுக்காக ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்லாம் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறது, அதோட சேர்ந்து எங்களுக்குமான எங்களுடைய விஷயங்களுக்குமாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் வந்து நடைமுறையில் வச்சுட்ருக்குறோம். ஓகே. பிற நிறுவனங்கள் பிற என்ஜிஓஸை காட்டிலையும் உங்கள் என்ஜிஓஸ் எந்த வகையில் வேறுபட்டு பண்ணுறீங்க? வேறுபட்டு அப்படிங்கிறத விட இப்போ நாங்கள் வந்து எந்த பகுதியினுடைய தேவையின் அடிப்படையில் நாங்கள் எல்லா பகுதிகளையுமே என்ன பண்ணுறோம்னா, முதல்ல வந்து ஒரு ஆய்வு எடுத்துட்டு என்ன தேவையாக இருக்குது அதனுடைய அடிப்படையில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் வந்து இப்போது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபண்ட் இருக்குது, இப்போ எய்ட்ஸ் ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் வந்து பண்ணுறதே கிடையாது. இப்போ சுனாமி ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே நாங்கள் போகலை. நாங்கள் வந்து இப்போ திடீர்னு பார்க்குறோம் போரூரில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்றப்போ அந்த இடங்கள்ல தான் எங்களுடைய பணிகளை வந்து கொண்டு போகிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி எங்கே தேவை இருக்கோ அந்த தேவையின் அடிப்படையில் தான் சில ப்ராஜெக்ட்ஸை உருவாக்குறோம். அதுக்கு ஃபண்டுக்காக நாங்கள் நிறைய அலைய வேண்டி இருக்குது. இருந்தாலும் கூட அது வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சுமையாக தெரியல. அந்த அதில் நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பெரிய சுமையாக தெரியல. அதனால எங்களுடைய நிறுவனங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு தேவையின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமுமே எந்த ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஏதாவது ஒரு அங்கே தேவையின் அடிப்படையில் இல்லை ரொம்ப தேவை நம்ம இல்லைன்னா அங்கே வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் தான் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஃபண்டிங்க்கு அதுக்கான ஏற்பாடுகளை வந்து நாங்கள் வந்து அலைஞ்சு தேடி அதை வந்து நடத்திட்டு கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஓகே சார், இதை வந்து எந்த ஆண்டு ஆரம்பிச்சிங்க? 1996 ஆரம்பித்தோம். 96 புதுக்கோட்டையில் ஆரம்பித்தோம். நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஃபண்ட் ரைசிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு சென்னையில் வந்து இப்போ இன்னைக்கு தலைமையகம் இருக்குது. 5 மாவட்டங்களில் அதனுடைய இயக்கங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து இந்த மாதிரி தொண்டு நிறுவனம் அமைச்சு அது மூலமாக வந்து மக்களுக்கு தொண்டு பண்ணுங்கிற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்து? நான் வந்து அடிப்படையில் வந்துட்டு நான் மாணவர் பருவத்தில் இருந்தப்பவே நான் அந்த கல்லூரிகள்லையும் பள்ளிகளில் வந்து இந்த மாதிரியான சில குழுக்களில் வந்து ஈடுபட்டுட்டு இருந்தேன். ஐகெஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அந்த ஒரு மாணவர் இயக்கத்திலையும் வந்து தலைவராக இருந்து அதில் செயல்பட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சமூக பணி தான் படித்தேன். லயலா கல்லூரியில் சமூக பணி அந்த சிடின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் தான் நான் படிச்சுட்டு நான் முழுமையாக வந்து இதுக்குள்ளே தான் வரணும் அப்படின்ற ஒரு ஈடுபாட்டோடு தான் இதுக்குள்ளே வந்தேன். அதனால தான் இதில் முழுமையாக இறங்கி என்னால் செய்ய முடியும். திருமதி சாரா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது பெண்கள் பிரச்சனையோ இல்லை குழந்தைகள் பிரச்சனையோ அதை பற்றி பேசும்போதோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கும்? உங்கள் அனுபவங்கள் என்ன? அதான் நீங்கள் வந்து ஒரு உமன் வாலண்டியரில் ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து போகிறப்ப சோஷியல் ஒர்க் இது வந்து மார்னிங் 10 o'clock போயிட்டு ஈவினிங் 6 o'clock வர மாதிரி இல்லை. ஸோ நிறைய தினசரி பல அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். இப்போ சில நெகிழ்வை கொடுக்கும், சில எரிச்சலை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்களா? உங்கள் வாலண்டியரிங் ஒர்க் எப்படி இருக்குது கம்யூனிட்டி பேஸ்டாக? நான் வந்து என்னுடைய சமூக பணியில் வந்து முக்கியமாகவே பெண்களுக்காக தான் நான் உழைக்கிறதே. ஏன்னா பெண்களுக்காகவே நான் அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணுன்ற ஒரு ஆர்வத்தை தான் உழைச்சிட்ருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் வந்து பல பெண்களோட நகரப்புறம் கிராமப்புற பெண்களோட நான் வந்து பணி செய்திருக்கேன். அப்போ பல பிரச்சனைகளை நான் வந்து சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். நான் வந்து அவங்களுக்கு சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து நிறையா பெண்கள் பாதிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு நான் வந்து உதவி செய்திருக்கேன். அது வந்து எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வந்து தெரிஞ்சுக்க உதவுச்சு. எப்படி சமுதாயத்தில் வந்து பெண்கள் எப்படி நசுக்கப்படுறாங்க, குடும்பத்துலேயும் சரி ஒரு திருமண வாழ்க்கையிலையும் சரி எப்படி இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எப்படி நசுக்கப்படுறாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்றதை வந்து நான் இந்த சமூக பணி மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நசுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற போது அவங்க எப்படி அவங்க உரிமைகள்லையும் சரி எப்படி அதெல்லாம் மீறி வெளியில் வர முடியும்? ஏன்னா இப்போ நகர பெண்கள் ஓரளவு வந்து பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்க நிறைய வேலைக்கு போகிறாங்க. அது மாதிரி பட் கிராமப்புறத்தில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகிறாங்க, அதில் இல்லை. பட் இன்னும் பல உரிமைகள் அவங்களுக்கு தெரியறதில்ல, பல விஷயங்கள் அவங்க பின்தங்கி தான் இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு வந்து அதுலேருந்து வெளிவர்றது? அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து பல தொண்டு நிறுவனங்கள்
விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. அப்படி எங்கள் தொண்டு நிறுவனமும் நாங்கள் அதில் வந்து எங்களுடைய பணியை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எப்படி நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோன்னா, சமத்துவம், ஆண் பெண் 2 பேருமே சமத்துவம், எப்படி வந்து பெண்கள் உரிமையை தெரிஞ்சுக்கணும், பெண்கள் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலை பாதிக்கப்பட்டால் எப்படி சட்டங்களை யாரை போய் அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு விடிவு கிடைக்கும்ன்ற வந்து சட்டங்களை வந்து நாங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தும். முக்கியமாக விழிப்புணர்வு வந்து நாங்கள் கொடுக்குறோம் பெண்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் ஒர்க் பண்ணுறப்போ அது நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்களா? உங்களுக்கு எப்படி அதோட ஃபீலிங் என்ன? உங்களுடைய எதிர்கால திட்டம் நீங்கள் என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தொழில்நுட்ப கல்லூரியிலாம் படித்து வளர்ந்தது. ஸோ என்னுடைய என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? தொழில்நுட்ப கல்லூரி டிப்ளமா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதான் சொல்ல வர்றேன். ஸோ படிப்பு சம்மந்தமான ஒரு வேலைப்பாடு செய்யும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு இதிலே இல்லை. அந்த தொழிலில் போய் வேலை செய்யணும் அந்த மாதிரின்ற எண்ணங்கள் எனக்கு இல்லை. காரணம் என்னன்னா, என்னோடய பள்ளி பருவத்தில் நான் வந்து என்னுடைய மேக் நிறுவனத்தின் நிறுவனர் வந்து எனக்கு அறிமுகம் உண்டு. ஸோ அவங்க அந்த டைமில் நிறைய சமூக சேவைகள் இந்த மாதிரி ஈடுபாடு நிறைய பண்ணுவாங்க. அதில் நான் அந்த ஈர்ப்பில் அவங்களுடைய மூலமாக அந்த பள்ளிப்பருவத்தில் வளர்ந்தது பழக்கத்தின் அடிப்படையின் காரணமாக என்னவோ தெரியவில்லை, என்னுடைய இந்த காலகட்டத்தில் நான் இதில் இணைந்து நம்முடைய ஆத்ம திருப்தியோடு ஒரு பணி செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், பிறர் அதாவது மனித நேயத்தோடு எல்லாருமே வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே சின்ன வயதுலேருந்தே உண்டு. அதனால தான் இந்த தொண்டு நிறுவனத்தில் இணைந்தது காரணமே. ஏன்னா மக்கள் இப்போ இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட், அது வேகம், காலையில் போனால் நைட்டு வராங்க, இந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்போட வேலை மட்டுமே, அது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு மட்டுமே எல்லாருமே இருக்காங்க. அதுலேருந்து விடுபட்டு வாழ்க்கையை நடத்த முடியும். இல்லை, பணம் தேவைதான், அது பணமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய குறிக்கோள் நோக்கம். அதனால தான் சரி நம்ம இந்த மாதிரி தொண்டு செய்து தொண்டிலிருந்து நமக்கு வேண்டிய தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்வோம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தான் சேர்ந்தது. ஓகே, பாராட்டுக்கள் சார். சார், இப்போ உங்களுக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுவாங்க. இப்போ இன்னும் நிறையா வந்து கிராமப்புறங்களில் உள்ள போய் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு போராட்டம் நடத்துறதா இருக்கட்டும். ஸோ உங்கள் கூட பணியாளர்களை எப்படி வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறீங்க? பணியாளர்களை தவிர நிறைய வாலண்டியர்ஸ் வச்சுருக்கீங்களா? எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வாலண்டியர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. இப்போ பணியாளர்கள்னு சொன்னால் இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 45 பணியாளர்கள் எல்லா மாவட்டங்களையும் சேர்த்துருக்கலாம். ஆனால் வாலண்டியர்ஸ்ன்னு சொன்னால் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த போரூர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் தான், கிட்டத்தட்ட 50-60 வாலண்டியர்ஸ் வெறும் போரூர் அந்த ஒரு இஷ்யூக்காகவே நம்மளோட இணைஞ்சு வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வாலண்டியர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கோ அதெல்லாமே நாங்கள் கூப்பிடுவோம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ கல்லூரிகளில் இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஒரு 11-12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வருவாங்க, அந்த ஃபீல்டு ஒர்க்காக வருவாங்க. ஸோ இப்போ அவங்களையும் நாங்கள் வந்து எங்களோட திட்டப்பணிகளில் வந்து பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த டீச் இந்தியா மாதிரி சில இடங்களில் சில நேரங்களில் வந்து அவங்க சில வாலண்டியர்ஸை கொடுக்கும்போது அவங்களையும் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் என்னென்ன மாதிரிலாம் வாலண்டியர்ஸ் வராங்களோ அவங்களுடைய விஷயங்களை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் எங்களால் செய்ய முடியுது. வெறும் ஸ்டாஃப்ஸ் மூலமாக செய்கிறத விட வாலண்டியர்ஸ் வந்து நிறைய திறமைகளில் நிறைய ஸ்கில்டாக இருக்கக்கூடியவங்க வராங்க. ஸோ அவங்கள வந்து அதுக்கு தகுந்த ஒரு நிலைகளை வந்து எங்களால் பயன்படுத்தி நிறைய விஷயங்களை எங்களால் கொண்டு போக முடியும். வேறு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் நீங்கள் எதிர்காலத்தில் வச்சுருக்கீங்க? தொடர்ந்து வந்து இப்போது எங்களுடைய திட்டங்கள் இப்போ குழந்தை தொழிலாளர் பள்ளி நடத்துகிறோன்னு சொன்னால் எங்களுக்கு பெருசாக அதை வந்து தொடர்ந்து அதை நடத்திட்டு போகணும்லாம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 3-5 ஆண்டுகளில் நாங்கள் அந்த பள்ளியை க்ளோஸ் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும்னு தான் பார்க்குறோம். அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுத்து இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பள்ளியில் சேர்க்கணும், அதுக்கான லாபிங் ஒர்க்கு நிறைய பண்ணிட்டுருக்குறோம். பாலிசி சேஞ்சுக்கான இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் நிறைய. அதே மாதிரி தான் போரூரில் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் எங்களோட எண்ணம் கிடையாது. விரைவில் வந்து போரூரில் வந்து அவங்களுக்கு இடம் கிடைக்காதவங்களுக்கு இடம் கிடைக்கணும், பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து சரியான முறையில் அவங்களுக்கு பள்ளி வாய்ப்புகள்லாம் குடிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து நாங்க வந்துருவோம். நாங்க வந்துட்டு வேற எங்க தேவையா பிரச்சனைகள் இருக்கோ அங்க வந்து உங்களுடைய வர்க் வந்து நீங்க அங்க இருந்து நாங்க போற இடங்கள்ல அதை முடிச்சுட்டு நாங்க வெளியே வரணுங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய இலக்கா இருக்கும். அதுதான். இப்போ நீங்கள் வந்து இந்த முதியோர் இல்லமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு ஸ்கூல் நடத்துறது, இப்போ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய பார்வையில் இன்னும் பின்தங்கின பகுதியாக இருக்கட்டும், எங்கே வேணால் என்ன மாதிரியான ஹெல்ப் வந்து எதிர்பார்க்குறாங்க மக்கள்?
பொதுவாக இன்னைக்கு மக்கள் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்னு சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் வந்து ஐடி ஃபீல்டோ இல்லை படிப்பறிவில் மக்கள் வந்து இன்னொரு நிலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதை விட ரொம்ப இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கீழே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கேப்புங்கிறது இன்னைக்கு வந்து விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இது வந்து ஒரு சமூகத்துக்கு, ஒரு சுகாதாரமான ஒரு சமூகத்துக்கு, ஒரு நியாயமான ஒரு சமூகத்துக்கு நல்லது இல்லைன்னு தான் பார்க்கணும். என்னைக்கு வந்து இந்த கேப் பேலன்ஸ்டு இல்லை, இது விரிய விரிய நிறைய சமூக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால நாம வந்து எல்லா தரப்பு மக்களுமே வந்து ஒரு அளவுக்கு தங்களால இயன்ற அளவுல மற்றவங்களை வந்து தூக்கி விடுறதுக்கும் மற்றவங்களை ஹெல்ப் பண்றதுக்கும் வந்து தயாரா இல்லாத பட்சத்துல இது வந்து மிகப்பெரிய சமூக பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான ஒரு சூழலாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த செங்கல் சூளையெல்லாம் பார்த்தோன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை விட மோசமாக தான் இருக்கே தவிர இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துருச்சு. ஆனாலும் கூட இந்த மக்களினுடைய அடித்தள மக்களினுடைய வாழ்வாதாரத்திலேயோ இல்லை வாழ்க்கை திட்டத்திலேயோ பெரிய அளவுல மாற்றங்கள் வரல. அப்போ நம்மளால நிறைய திட்டங்கள் போடுறாங்க இல்லையா அரசாங்கத்துல வந்து. நீங்க உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க இந்த செங்கல் சூளை, அதெல்லாம் அந்த புது நவீன தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு. அது வந்து அவங்களுக்கு பல லாபகரமான இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டமா இருக்கட்டும், பல திட்டங்கள் கவர்மெண்ட்ல போடுறாங்க. அது போய் சேர மாட்டேங்குதுன்றத விட நிறைய திட்டங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னா அதிகமாக வந்து பணம் செலவு பண்ணக்கூடிய அந்த வரவு செலவு அந்த பட்ஜெட்ல அதிகமா அலோகேட் பண்றது எங்கன்னு சொல்லி பார்த்தா மேட்டுக்குடியினருக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னைக்கு பாலம் போடுறதா இருக்கு, இல்ல வந்து காருக்கான ஒரு திட்டங்களா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சாராரை மட்டுமே சார்ந்ததா தான் இன்னைக்கு வந்து நிறைய திட்டங்கள் மேஜரா இருக்கே தவிர வாழ்ந்து காட்டுவோம் ஃபண்டிங் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவில் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்லாம் வந்து பெரிய அளவில் கிடையாது. ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் பெரிய பெரிய திட்டங்களுக்கும் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் வந்து எங்கே போகுதுன்னா இந்த நகர்மயமாக்குறதுல தான் நிறைய போகுது. ஒரு குரூப்புக்கு தான் அது கிடைக்குதே தவிர இன்னொரு குரூப் வந்து அதில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால் இன்னைக்கு வந்து பாலங்களோ ஏதோ போடுறோம்னா யாருக்காக? கார் கம்பெனிகள் வந்து இன்னைக்கு வந்து கொண்டு போகணும். இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதே யாருக்கு இருக்குன்னா கார் வச்சிருக்கவங்களுக்காக தான் இருக்கே தவிர சைக்கிளிஸ்ட்டுக்கோ இல்லை வந்து நடந்து போகிறவங்களுக்கோ வந்து இங்கே சென்னையில் வந்து வேலையே இல்லை. சைக்கிள்லேயே நடந்து போக முடியாது, கார் வச்சிருந்தா தான் போக முடியும். அவங்களுக்கான வசதிகளை தான் நம்ம மேம்படுத்திட்டு பஸ் வந்து இன்னைக்கு பஸ் வசதிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கணும். இன்னைக்கு நகர்ப்புறங்களில் சிக்கல் வந்து இருக்கு இல்லையா, பொருள் இந்த போக்குவரத்து சிக்கல் வந்து இன்னைக்கு ஏன் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதிகமான அளவுல ஃபண்டிங் எதுக்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ ஆனால் நிறைய வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாம் கூட பல கிராமங்களை தத்தெடுத்து பண்ணுறாங்க, நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நிறைய டொனேட் பண்ணுறாங்க. நிறைய ஐடியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் கூட அவங்களுடைய பகுதி நேரத்தை வந்து வாலண்டியர்ஸாக பல இடங்களில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வராங்க? ஆமா, சில இந்த விஸ்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க இருந்து வராங்க. இன்னைக்கு ஐடியுமே நிறைய பின்னடைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுல இந்த ஐடி கம்பெனில பல நிறுவனங்கள்ல இந்த நிறுவனங்கள்ல எங்க வந்து இந்த சமூக பணியை சரியான முறையில புரிஞ்சுட்டு அங்க மேனேஜர்ஸ் அந்த ஹெச்ஆர்ல இருக்கிறாங்களோ அவங்க வந்து மிக சிறப்பா வந்து இந்த திட்டங்களை வந்து கொண்டு வராங்க. ஆனா நிறைய இடங்கள்ல என்ன ஆயிருதுன்னு சொன்னா யாரையாவது அந்த போஸ்டிங்ல போறதன் மூலமாக அந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுல என்ன பண்றாங்கன்னா சம்பந்தமே இல்லாத சில வேலைகளை வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கூட போய் அங்க என்ன தேவையோ அதை செய்யாம அதுக்கு மாற்றான வேலைகளை செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா நிறைய நிறுவனங்கள்ல இப்போ வந்து அந்த போக்கு மாறி இருக்கு. ஆமா, மாறி இருக்கு. செய்யணுங்கிறது வந்து குறிப்பா அந்த இவங்க அந்த மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சவங்களை அப்பாயிண்ட் பண்றதுனால அவங்க அந்த ஒரு சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்மளால பார்க்க முடியுது அந்த குறிப்பா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில. ஓகே, இப்போ இன்னொன்று வந்து இந்த ஊடகங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க? இந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து நாங்க அந்த தகவல் விஷயங்களை சொல்றோம் அப்படிங்கிறத விட குழந்தைகளுக்கும் அதற்கான பயிற்சிகளை கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அந்த அவங்களுக்கான ஜேர்னலிசம் ஒர்க் ஷாப் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நடத்தி இந்த பள்ளி குழந்தைகளுக்கு நம்மளுடைய அந்த இயக்க குழந்தைகளுக்கு எங்களை மாதிரி மற்ற நிறுவனங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நடத்தினதன் மூலமாகத்தான் வந்து குழந்தைகள் வந்து அந்த வேர்களின் குரல்ங்கிற பத்திரிகை வந்து அவங்களால கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இப்போ அதுல வந்து நிறைய இந்த மாதிரி ஊடகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பேசினாங்க, நாங்களும் போய் அந்த ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த மே மாசம் என்ன பண்ணோம்னா இந்த பத்திரிகை வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற இடத்துல மட்டும் சர்க்குலேட் ஆகுமா இல்ல அது ஒரு மாவட்டத்துல இருந்து எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் போகுது, மற்ற நிறுவனங்களுக்கு இது வந்து இப்போ வந்து 2000 காப்பீஸ் அடிச்சிட்டு இருக்கிறோம். இது வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் இந்த என்ஜிஓஸ் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் விருப்பப்பட்டு கேட்கறாங்களோ அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாரும் படிப்பாங்க. குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேர்ந்துருது. மாதம் ஒரு முறை இது வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குழந்தைகளே பண்றதுனால மாதம் ஒரு முறை வருது கஷ்டம். அப்போ இந்த மே மாதம் கடந்த மே மாதம் என்ன பண்ணிருந்தோம்னு சொன்னா அந்த
ஊடக பயிற்சி ஒன்று கொடுத்தோம். அதாவது டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் குழந்தைகளை எப்படி எடுக்கிறது ஒன்று நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னொன்று குழந்தைங்களுடைய பார்வையில் வந்து அதை வந்து டாக்குமெண்ட்ஸோ இல்லை டாக்குமெண்ட்ரியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டெம்பரரி டாக்குமெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு பயிற்சி கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு 5 நாட்கள் வந்து பயிற்சி நடந்தது. அதில் ஊடகத்துறையில இருந்த முக்கியமானவர்கள் எல்லாமே வந்து பயிற்சி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஷார்ட் ஃபிலிம்னா என்ன, டப்பிங்னா என்ன, எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அவங்க வந்து ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட்ரியும் முடிச்சிருக்கிறாங்க. அந்த டைம்லேயே அந்த 5 நாட்கள்லேயே வந்து அந்த குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆவணப்படத்துக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எடிட்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ எடிட்டிங் முடிச்சு வந்தது அதில் வந்து இந்த குழந்தைகளுடைய உரிமைகளை பற்றி எடுத்திருக்கிறாங்க. அது இப்போ அதிகமாக நீங்கள் குழந்தைகளோட அந்த இணைஞ்சு பணியாடுறதுனால நான் இதை கேட்குறேன். குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்குது? அவங்க வந்து கோவப்படுறாங்களா, நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு, இல்லை வந்து அதை வந்து ஒரு ஃபயராக சேலஞ்சிங்காக எடுத்து படித்து முன்னேறணும்னு நினைக்கிறாங்களா? எப்படி இருக்கு அவங்களோட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பெரிய அளவில் வந்து அவங்க வந்து அந்த இந்த மாதிரியான வன்மமோ இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய அளவில் குழந்தைகள் மத்தியில் கிடையாது. அவங்க அதனால தான் ரிசல்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறத்துல ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயமா இப்போ அந்த குழந்தைகள் ஒரு இலகுவான மனநிலையோடவும் ஒரு ஓப்பன் மைண்டாகவும் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஃபயரிங் அவங்க கிட்ட நிறைய வாய்ப்புகளை மட்டும் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நிச்சயமா அவங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்களை செய்ய முடியும். சேமிப்பு பழக்கம் குழந்தைகள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு? எங்களோட பகுதிகளில் சேமிப்பு விளக்குங்கிறது பெரிய அளவில் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து இந்த அடித்தட்டு மக்கள் இருக்கிறது, இல்லை இப்போ சைல்ட் லேபர் ஸ்கூலில் இருக்கிறாங்க, இல்லை வந்து கிராமப்புறங்கள் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல அவங்களே சில குழுக்களாக சேர்ந்து ₹1 ₹2 அப்படின்ற மாதிரி சேமிப்பு பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமாலாம் எமர்ஜ் ஆகல. அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் ஒன்றும் கொண்டு வரும். இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த வங்கி பத்தியோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், பொது விஷயங்கள் அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க? இதெல்லாமே இது அடுத்த கட்டமாக தான் இருக்கு. இப்போ அடிப்படையான சில தேவைகள் வந்து நிறைவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களுக்குள்ள போக முடியும். இப்போ வங்கிகளை பற்றியோ இல்லை சேமிப்புகளை பற்றியோ சொல்வதற்கான சூழல் இல்லைன்றத மாதிரி தான் இருக்கு. நாங்கள் பணி செய்யக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்கு அடிப்படையில் என்ன தேவை, கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இது வரைக்கும் அது அவங்கள்ட்ட இருந்து வரல. எங்களுக்கு இந்த மாதிரி தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் வரல. மேபி வரக்கூடிய காலகட்டங்களில் தேவையா இருந்தால் அதை செய்யலாம். இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் இணைச்சு நீங்க இந்த மாதிரி டூர் போறது, அந்த மாதிரி ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கமோட ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ஏதாவது நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து அடுத்த பகுதியில் வந்து குழந்தைகளை வந்து பார்க்கறது, அடுத்த பகுதியில் இருக்கிற இன்டராக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு சமீபத்தில் கூட இங்கே சென்னை குழந்தைகள் வந்து அங்கே கிராமப்பகுதியில் வந்து அங்கே தங்கியிருந்து அந்த கிராமங்களில் வீடுகளில் தங்கியிருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவமும் இருந்தது. அதே மாதிரி இயற்கை அந்த மூலிகைகளை பற்றி கற்றுக்கிறதுக்கும் சென்னை மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களை சேர்ந்த குழந்தைகளும் எங்கள் பகுதிகளுக்கு வந்து எங்களுடைய நிறுவனத்தில் தங்கி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த நிறுவனத்தில் தங்கி இதை கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அங்கே இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா இப்போ நிறைய நேரங்களில் குழந்தைகள் வந்து நம்ம தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய சூழல் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அங்கேருந்து சென்னைக்கு வரும்போது குழந்தைகள் ஏதோ மெட்ராஸ் குழந்தைங்களாம் ஏதோ பெரிய அளவில் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு வராங்க. ஆனால் மெட்ராஸ் வரும்போது இங்கேயும் குழந்தைகள் வந்து சேரி பகுதிகளில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய மனவியல் மாற்றமாக பார்க்க முடியாது. திருமதி விஜயகுமாரி மேடம், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக முடிக்கணுன்றது, எனக்கு அவங்களுக்கு இடமே கிடைக்காதவங்களுக்கு இடம் கிடைக்கணும். அப்புறம் பசங்களுக்கு கல்வி வாய்ப்பு இல்லாமல் அங்கங்கே அவசரப்படுறாங்க, அவங்களுக்கு நிரந்தரமான இடமா ஒரு கல்வி அமையணும். சீக்கிரமாக அவங்கவுங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்கு வழி வகுத்து கொடுக்கணும் தான் நான் இங்கே வந்துருக்குறது. ஃபஸ்ட்டு இடமே கிடைக்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டு இடம் கிடைக்கணும். அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் இருந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு கல்வி வாய்ப்பும் கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு வருமானத்துக்கும் வழி உண்டாகும். இப்போ இடமே இல்லாத ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எல்லாம் நிறைய பணத்தை போட்டுட்டு இப்போது பணத்தை போட்டாங்க, அதை வந்து திருப்பி எடுத்து அவங்களால இந்த இடம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. இப்போ இந்த இடமே எங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு எங்கே கூப்பிட்டாலும் வராங்க. ஆனால் யார் இருந்தாலும் போராட்டத்துக்கு வராங்க. ஓகேம்மா, உங்கள் பிரச்சனைக்கு சீக்கிரமாக வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம். நல்லது நடக்கணும்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மேடம், நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிராமத்துக்கு நம்ம போனால் அந்த கிராமப்புற பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கனவாக இருக்குது?
எல்லாருமே நல்லா படிச்சிருக்கணும். இங்கே எப்படி ரோடு வசதிகள், பஸ் வசதி, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா வசதியுமே இருக்குது. அதே மாதிரி கிராமப்புறங்களில் எல்லா வசதியும் இருக்கணும். கிராமப்புறம் வந்து நகரப்புறமாக மாறணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, இன்னும் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து நம்ம வந்து தொண்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு தொண்டாட்டுறதுக்கு தான். எல்லாருமே ஒரு மேல்நிலை அடைஞ்சிட்டா அந்த பணியை தேவையில்லை இல்லையா? ஸோ அது எவ்வளோ விரைவில் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம தொண்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஏதாவது எப்படி இருந்தாலும் திட்டங்கள் வந்து செயல்படுத்தி ஆகணும். அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு உறுதுணையா இருக்கிறது தான் தொண்டு நிறுவனங்கள். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டு நிறுவனங்களே தொடர்ந்து அதில் வேலை செஞ்சுட்டோங்க இருக்கக்கூடாது. அரசாங்கமும் தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து சில விஷயங்களை செய்யணும். அந்த விஷயத்துல தன்னிறைவு அடைஞ்சிட்டு வெளியில வந்து அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு என்னன்றதை பார்க்கணும். தொடர்ந்து வந்து நான் வந்து அடுத்தடுத்து வந்து சைல்ட் லேபரை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடாது. சைல்ட் லேபரை பற்றி ஒரு வரக்கூடிய ஆண்டுகளில் விரைவாக முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் சரியா இருக்குமே தவிர தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறது நல்லதில்லை. ஸோ உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி சொன்னீங்க. ஒரு ப்ராஜெக்ட் என்ன அடிப்படையில், ஸோ வேறு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை, குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை வந்து கட்டமைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறது, அதற்கான வேலைகளை வந்து நாம செய்யறது, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை கொண்டு வர்றது. ஏன்னா இயற்கைக்கு இன்னைக்கு வந்து செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இயற்கைக்கு விரோதமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இவைகளெல்லாம் விட்டுட்டு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை கொண்டு வர்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஓகே சார், நீங்க சொல்லுங்க உங்களுடைய எதிர்கால இதெல்லாம் என்ன, விஷன் என்ன? ஏற்கனவே சொன்ன போல ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் கண்டிப்பாக உருவாக வேண்டும். இன்றைய குழந்தைகள் நாளைக்கு தலைவர்கள் அப்படிங்கிறத எல்லா பெற்றோர்களும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு சரியான வாய்ப்புகளை சமூகத்தினரும் வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைய குழந்தைகள் இன்றைய தலைவர்களும் கூட. ஆமா, இன்றைய தலைவர்கள் நாளை எதிர்கால தூண்கள் அப்படின்னா. ஓகே, இந்த மேக்ட் இந்த மேரி ஆனி சேரிட்டி ட்ரஸ்ட்டில் வேறு ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை வந்து இப்போ நீங்கள் சொன்ன பணிகளோட இணைஞ்சு? இதோடு சேர்ந்து நாங்கள் இந்த லாபிங், அட்வொகசி, இந்த பாலிசி சேஞ்ச் இதற்கான நிறைய வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். சென்னையில் வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி டுபாக்கோவுக்கான ரிசர்ச் ஒர்க், அந்த புகையிலை கட்டுப்படுத்துவதற்கான இது, அதே மாதிரி இந்த படங்களோடு கூடிய இது வந்து அச்சிடப்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பயிற்சிகள், மற்ற நிறுவனங்களுக்கும் நிறைய பயிற்சிகளை வந்து ஒருங்கிணைச்சு கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ பிற NGOs, அதாவது ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, குழந்தை தொழிலாளர்கள் மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தகவல் கிடைச்சா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? நிச்சயமா அவங்களுக்கு வந்து எப்படி ப்ராப்பராக எப்படி அதை கைட் பண்ணுறது, ஏன்னா அவங்களுக்கு வந்து பரிச்சயம் இல்லாத துறையாக இருக்குது. நிறைய நேரங்களில் NGOs வந்து ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் ஆரம்பித்து நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனலாக வந்து அவங்களால செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தடையாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்மளுடைய ப்ரொஃபஷனலிசத்தை வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து எப்படி பண்ணணும், இதை ப்ராப்பராக எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய நேரங்களில் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து இந்த குழந்தை தொடர்பான ஏதாவது வந்து குற்றங்கள் நடந்தால் நம்ம எங்கே போய் புகார் கொடுக்கறது, இல்லை யார் அணுகிறது, அதுக்கு ஏதாவது தொலைபேசி எண் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணை சொன்னீங்கன்னா நம்ம நேயர்கள் பயனடைவாங்க. குறிப்பாக அந்த 1098 அப்படிங்கிறது வந்து இப்போ சென்னை பகுதிகளில் பிரபலியமாக இருக்குது. 1098 சொல்லியாச்சுன்னு சொன்னால், அங்கே தகவல் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த உடனடியாக வந்து அது காவல்துறைக்கும் போயிடும். அவங்க வந்து அதை வந்து அவங்க உடனடியாக வந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறத வந்து செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் விட அந்தந்த பகுதிகளில் நாம் வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஏதுவான சூழலை உருவாக்குறதுல நாம் பணியாற்றணும். எங்கே வந்து குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். ரோட்டில் வந்து யாராவது ஒரு குழந்தை அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அதை பார்த்துக்கிட்டு போகிறது அப்படிங்கிறத விட நம்ம வந்து அதை உடனடியாக வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம பேருந்துலலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 வயசு இல்லை 8 வயசு பையன் உட்காந்துருந்தாங்கன்னா கூட்ட நெரிசலாக இருந்ததுன்னா எடுத்து அவங்கள தூக்கி மடியில் உட்காந்துக்கோங்க, அவங்க இடம் கொடுங்க அப்படிங்கிற சொல்கிற மனநிலை. அது வந்து ஒரு பக்கம் குழந்தை தானே அப்படிங்கிறதுக்கும், ஆனால் குழந்தையோடைய ரைட்ஸ் வந்து இன்னும் சரியாக பப்ளிக்கு தெரியும். இன்னைக்கும் நம்ம ஹோட்டல் போகும்போது குழந்தைகள் தானே வந்து சர்வ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து அதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு சகிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அது எல்லாமே நம்ம வந்து ஆனால் இப்போ அதிக அளவில் இந்த லாட்ரி சீட்டு குழந்தைய விற்று அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லை சார்? மறைமுகமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ பப்ளிக்கா கிடையாது, மறைமுகமாக அந்த விஷயங்கள்ல குழந்தைகளை பயன்படுத்துறாங்க. அது வந்து எங்க யார் பார்த்தாலும் நகர்ப்புறங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அப்புறம் அம்மா வந்து ஒரு கீரை வியாபாரமோ இல்லை பூ வியாபாரமோ பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு போய் பாக்கெட்ல பூ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது, அந்த பால் காலையில எழுந்திரிச்சு பால் போடுறது, பேப்பர் போடுறது, இதெல்லாம் அவங்களுடைய வருமானம் ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கூட
அது கூட இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை அதான் அது ஒரு 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 ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அதுவே வந்து அவங்களுடைய முழு நேர தொழிலாக மாறிடுறது தான் பிரச்சனையாக இருக்குது. கிராமப்புறங்கள்லையுமே வந்து ஸ்கூல் முடிச்சு ஆர்வத்தினால பண்ணுறது ஒன்று, கம்பல்ஷனால பண்ணுறது வந்து நம்ம நிச்சயமாக தடுக்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து பல விஷயங்களை, குறிப்பாக வந்து இந்த குழந்தைகளுடைய உரிமைகளுக்காக குழந்தைகளை வச்சே நீங்கள் இப்படியே வந்து இந்த பத்திரிகைகள் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை கதைகள் அவங்க மூலமாக வந்து வெளியிடுறது, குறும்படங்கள் அவங்களே தயாரித்து அதை வந்து வெளியிடுற முயற்சி, அப்புறம் வந்து பல விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணிட்டு வரீங்க. இந்த குழந்தை தொழிலாளர்களை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மேரி ஆனி சேரிட்டி ட்ரஸ்ட் வந்து பெரும் அளவு வந்து பங்கு பெற்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்கள் நேயர்களுக்காக பல விளக்கங்களை சொன்னதுக்கு வந்து எங்களுடைய சமுதாய வானொலி சார்பாக எனது நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மேடம் நீங்கள் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த நிகழ்ச்சியில் வந்து மேரி ஆனி சேரிட்டி ட்ரஸ்டோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு சிரில் அலெக்சாண்டர் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய ஸ்டேட் கோஆர்டினேட்டர்ஸ் திரு கஸ்டர் வின்சென்ட், திருமதி சாரா, அப்புறம் இதனால் பயனடைஞ்ச திருமதி விஜயகுமாரி, இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய வந்து விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதாவது குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக பல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைகளே வந்து ஒரு புஸ்தகத்தை வெளியிடுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பல குழந்தைகளுடைய திறமைகளை நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும். இந்த மாதிரி பல தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து நம்மளும் குழந்தைகளுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியிடுறதோட அவங்களோட உரிமையை நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியத்தோட முடிவுக்கு கொண்டு வரேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நாளைக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.